இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு நன்றி பலி துதி பலி. 132வது பாடல். இந்த புதிய நாளை தந்த எங்கள் ராஜனுக்கு நன்றி பலி துதி பலி. நல்லவரே நன்றி ஐயா, எங்க வல்லவரே நன்றி ஐயா. நடத்தி வந்தாரே, 12 மாதம் சுமந்து தாங்கி நடத்தி வந்த தெய்வத்தை மறக்கவே முடியாது. நான் ஆண்டோட சமூகத்தில் கண்ணீரோடு முழங்காலில் நிற்கும் போது அந்த பாட்டு ராகத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தா. இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பலனை தரும். பாடி தகப்பனை துதிக்க போகிறோம். இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு நன்றி பலி துதி பலி. இந்த புதிய நாளை தந்த எங்க ராஜனுக்கு இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு சொல்லுங்க பாவம் நன்றி பலி துதி பலி. இந்த புதிய நாளை தந்த எங்க ராஜனுக்கு சொல்லுங்க பாவம் நன்றி பலி துதி பலி. நல்லவரே நன்றி ஐயா, சொல்லுங்க எங்க வல்லவரே நன்றி ஐயா, சொல்லுங்க நல்லவரே நன்றி ஐயா, எங்க வல்லவரே நன்றி ஐயா. இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு சொல்லுங்க நன்றி பலி துதி பலி. இந்த புதிய நாளை தந்த எங்க ராஜனுக்கு சொல்லுங்க பாப்போம் நன்றி பலி துதி பலி. என்னை ஏந்தி நீரே தாங்கி நீரே சுமந்தீரே, என்னை இரவெல்லாம் கண் விழித்து காத்தீரே. சொல்லுங்க பாப்போம் என்னை ஏந்தி நீரே தாங்கி நீரே சுமந்தீரே, என்னை இரவெல்லாம் கண் விழித்து காத்தீரே. சொல்லுங்க பாப்போம் என்னை இரவெல்லாம் கண் விழித்து காத்தீரே. சொல்லுங்க பாப்போம் என்னை இரவெல்லாம் காத்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லவரே நன்றி ஐயா, எங்க வல்லவரே நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லவரே நன்றி ஐயா, எங்க வல்லவரே நன்றி ஐயா. இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு சொல்லுங்க நன்றி பலி துதி பலி. இந்த புதிய நாளை தந்த எங்க ராஜனுக்கு நன்றி பலி துதி பலி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி துதி பலி. என்னை தூக்கி நீரே நிறுத்தி நீரே காத்தீரே, எதிரியன் கண் முன்னே உயர்த்தி நீரே. சொல்லுங்க என்னை தூக்கி நீரே நிறுத்தி நீரே காத்தீரே, எங்க எதிரியல் கண் முன்னே உயர்த்தி நீரே. சொல்லுங்க எங்க எதிரியல் கண் முன்னே உயர்த்தி நீரே. சொல்லுங்க பாப்போம் எங்க எதிரியல். சத்தம் இல்ல சத்தம் இல்ல. நல்லவரே நன்றி ஐயா, சொல்லுங்க வல்லவரே நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க நல்லவரே. உங்களை நடத்தி வந்தாரு, உன் குடும்பத்தை பாதுகாத்தாரு, உன் பிள்ளைகளை பாதுகாத்தாரு, ஊழியத்தை பாதுகாத்தாரு, இதுவரைக்கும் நடத்தினாரு. மறுபடியுமாக நல்லவரே நன்றி ஐயா, எங்க வல்லவரே. சொல்லுங்கப்பா இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு நன்றி பலி துதி பலி. இந்த புதிய நாளை தந்த எங்க ராஜனுக்கு சொல்லுங்க பாப்போம் நன்றி பலி துதி பலி. சொல்லுங்க பாப்போம் நன்றி பலி துதி பலி. நிந்தைகள் நெருக்கங்கள் சூழ்ந்த போது உங்க மார்போடு அனைத்து என்னை தேற்றி நீரே. சொல்லுங்க நிந்தைகள் நெருக்கங்கள் சூழ்ந்த போது உங்க மார்போடு அனைத்து என்னை தேற்றி நீரே. சொல்லுங்க உங்க மார்போடு அனைத்து என்னை தேற்றி நீரே.
சொல்லுங்க பாப்போம். உங்க மார்போடு நல்ல உற்சாகமாக, நல்லவரே நன்றி ஐயா எங்க வல்லவரே. சத்தம் இல்ல, நல்ல வாயை திறந்து சொல்லி பாருங்க. நல்லவரே வாப்பா பாப்பா, இன்ன சத்தத்தை எழுப்பி நல்லவரே நன்றி ஐயா எங்க வல்லவரே. இன்னும் உற்சாகமாக, நல்லவர் நடத்தி வந்தாரு. திரும்பி பாருங்க, 12 மாதம் சுமந்து இருக்கிறார், 12 மாதம் நடத்தி இருக்கிறார். நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. இன்னும் விமர்சையாக, நல்லவரே நன்றி ஐயா எங்க வல்லவரே. நல்லவரே நன்றி ஐயா எங்க வல்லவரே நன்றி ஐயா. சொல்லுங்க பாவம், நல்லவரே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. இந்த வருஷம் முழு நடத்த போற தெய்வத்துக்கு இன்னும் உற்சாகமாக, நல்லவரே பா 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 நன்றி ஐயா. ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, இருக்கிறவரே, கிச்சிலி மரமே, மருந்தோட்டி பூங்கொத்தே, கண்ணிகளால் நேசிக்கப்படுகிறவரே, வெளிமானுக்கு மறைக்குட்டிக்கு ஒப்பா இருக்கிறவரே, ரச்சனே கொம்பே, பிளவண்ட மலையே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கி லீலியே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே, மகத்துவம் உள்ளவரே, தூயாதி தூயவரே, ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, கிதியோனின் தேவனே, இருக்கிறவரே, அல்பா உமேகா, ஆதி அந்தமானவரே, உம்மை நன்றியோடு கூட சோதரிக்கிற ஆண்டவரே. நீ எவ்வளவு நல்லவரையா, உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. எங்கள் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், பலவீனங்கள், வியாதிகள் நடுவில் எங்கள் மத்தியில் எங்கள் வாசம் செய்து எங்களை தூக்கி நிறுத்துகிறவரை சோதரிக்கிற ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனி நடத்த வல்லவரையா. இந்த முதல் ஆராதனையில் நீ மகிமைப்படுவீராக, நீ பேசுவீராக. நான் சிறுக நீ பெருகுவீராக, நான் சிறுக நீ பெருகுவீராக. பாடல் புத்தகத்தை வாங்கின அத்தனை பிள்ளைகளையும் தகப்பன் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய கரம் உங்க மேல இருப்பதாக, உங்களுடைய கிருபை அவங்களோடு இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கண்களின் பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கட்டும். நீ என்னோடு வந்து பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். நான் கடை நேரத்தோடு சீக்கிரம் போக விரும்புகிறேன். முடிந்து நீங்கள் பாடல் புத்தகம் வாங்கி கொண்டு அந்த பணத்தை தம்பிகிட்டே கொடுத்துருங்க. அது உங்களை ஆசிரியப்பா, அது ஊழியத்தை தாங்குறீங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு புஸ்தகம், யோபு புஸ்தகம் 40:10 வாசிங்க. 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு வாசிங்க, வாசிமா. இப்போ நிறுத்தி போகணும். இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து, நல்ல கவனிங்க. பக்தனாகி யோபு கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 40ஆம் அதிகாரம் 10 யோபு சொல்றார். எந்த நிலைமையில சொல்றாரு தெரியுங்களா? எல்லாவற்றையும் இழந்து, தன் பிள்ளைகளை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, பணிவிடக்காரர்களை இழந்து, ஆஸ்தியை இழந்து, சரீரத்தில் உள்ள சுகத்தை இழந்து, நடுரோட்டில் குப்பத்தொட்டில் இருந்து உட்கார்ந்து இருக்கப்படும் போது சொந்த மனைவி தூசிக்கிறார். தேவனை தூசித்து ஜீவனை விடு. அந்த நிலைமையில அவருடைய 3 சிநேகிதர்கள் தூரத்திலிருந்து யோபுவை பார்த்துட்டு புழுதிய வாரி தலையில போட்டு வஸ்திரங்களை கிழித்து ஓடுகிற அந்த நிலைமையில யோபுவை கர்த்தர் பேசுகிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் சத்தமா சொல்லணும், கொஞ்சம் வாயை திறக்கணும். நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, யோபுட்ட ஆண்டவர் என்ன சொல்றா? இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்திலும் உன்னை அலங்கரித்து. இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பு அலங்கரிப்பு. என்ன அலங்கரிப்புனா ஆவிக்குரிய அலங்கரிப்பு. இந்த ஆவிக்குரிய அலங்கரிப்பை இந்த வருஷம் உங்களுக்கு தரித்து கொள்ள முடியாது, உங்களோடு கூட பேசுவாராக. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் சத்தமா. காலையில் தானே வந்து டீ குடிச்சு வந்திருப்பீங்க, நினைக்கிறேன். காம்பளம் குடிச்சு தான் வந்திருப்பீங்க. சத்தம் வாயை தர சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்கப்பா. தூக்க மயக்கம் கலையணும். தூக்க மயக்கம் கலைவதே ஒரு பாட்டை பாடணும் உங்க மத்தியில். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம்.
கவனிங்க, யோபுவை பார்த்து ஆண்டு சொல்ற, இப்போது நீ முக்கியத்தாலும் மகத்துவம் உன்னை அலங்கரித்து. என் செய்தியின் தலைப்பு அலங்காரம். என்ன அலங்காரம்னா ஆவிக்குரிய அலங்காரம். ஒரு 3-4 தலைப்புல சுருக்கமாய் பேசி முடித்து விடுவேன். நல்ல கவனிங்க, என்ன அலங்காரம் சொன்னா தலைப்பை கவனிக்கணும். ஆவிக்குரிய அலங்காரம். ஒவ்வொரு அலங்காரத்தையும் இப்ப பார்க்க போறோம். உங்களுடைய ஆவிக்குரிய அலங்காரம் எப்படி இருக்குன்றத தேவன் இந்த ஆண்டு விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய அலங்காரத்தை நீங்க எப்படி தக்க வைத்துக் கொண்டு நீங்க ஓடணும். இந்த வருஷம் 365 நாட்களும் தேவன் உங்களோட கூட வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப உங்க அலங்காரம் எப்படி இருக்கும்? அப்ப உலகப்புறமான உங்க அலங்காரம் இருக்கக்கூடாது. ஒரு மணவாட்டி, நல்ல கவனி, ஒரு பெண் அலங்காரம் பண்ணுகிறான், திருமணத்தில் அலங்காரம் பண்ணுகிறான். அப்ப அந்த பெண் அலங்காரம் பண்ணி அவளை மணவரைக்கு கொண்டு வரதுக்குள்ள அவங்க அந்த அலங்காரம் படுற பாட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆம்பளை பிரச்சனை இல்லை, அழகா குளிப்பான், கோட்டை தூக்கி போடுவான், மணவரைக்கு வந்துடுவான். அந்த பொம்பளை அலங்காரிக்கிறது ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த பெண்களை அலங்கரிக்கிற அலங்கரிப்பு இருக்கு பாருங்க, அவங்கள ஜோடிச்சு கீடிச்சு கொண்டு வந்து பேரலவெல்லாம் தடவி லிப்டிக்கெல்லாம் பூசி அப்படி இப்படி தடியை சுருட்டி விட்டு கீழே இறங்கும் போது கூட அந்த மடிப்பு கரெக்டாக இருக்கணும், புடவை மடிப்பு. அவ்வளோ ரொம்ப கவனமாக கொண்டு பொண்ணை பழகும். எப்படின்னா 5 மணி நேரம் ஆயிரும் அந்த மேக்கப்புக்கு. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. மிஞ்சி போனா 7 மணி நேரம் கூட ஆகும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த அலங்காரம், ஒரு பெண் அலங்காரம், நல்ல கவனிங்க, உலகப்புறமான அலங்காரம். ஆனா ஆண்டவர் யோபுகிட்ட சொல்றா, உன்னை அலங்கரித்து அப்படின்றார். என்ன அலங்காரத்தை அவர் சொல்றாருன்னா ஆவிக்குரிய அலங்காரத்தை சொல்லுகிறார். உலகப்புறமான அலங்காரம் இல்லை. அந்த அலங்காரம்லாம் அழிந்து போய்விடும். ஆனா தேவன் கொடுக்கிற அந்த அலங்காரம் ஒரு நாள் அழிவதில்லை. 4 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன அலங்காரம் உங்களுக்குள்ள இருக்கணும். இது பெரிய சப்ஜெக்ட், நான் சுருக்கமாய் பேசி முடிக்க விரும்புகிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க கொஞ்சம் சத்தமா பேசினா தான் என்னுடைய போன்ல சார்ஜ் ஏறும். அல்லேலூயா. பேட்டரியில சார்ஜ் ஏறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அப்ப முதலாவது அலங்காரம் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கணும் அப்படின்ற பேதுரு எழுதுறார். வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது அலங்காரத்தை கவனிங்க, முதல் அலங்காரத்தை கவனிங்க. அந்த பின்னாடி இருக்கிற அம்மா தயவுசெய்து கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துட்டா நல்லா இருக்கும். யாருன்னா சேரு முன்னாடி இருக்குல்ல, ஏன் ஆண்டருக்கு முன்னாடி வரலாம் இல்ல, முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வந்து உட்காருங்கம்மா. உங்களை தான் சொல்றேன், கொஞ்சம் முன்னாடி வந்துங்க. சிஸ்டர் நீங்களும் முன்னாடி வாங்க, இடம் காலியாக இருக்குல்ல, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் கீழ்படிங்க, சொன்னா கீழ்படிங்க, வாங்க வந்துருங்க, வாங்க, தயவுசெய்து முன்னாடி வாங்க. உங்களை தூரத்துல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாங்க, வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாங்க, முன்னாடி வாங்க, சுறுசுறுப்பா வாங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. நீங்க முதலாவது ஆவிக்குரிய அலங்காரத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன அலங்காரம்ன்றதை பேதுரு இங்க சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இந்த பேதுரு யாருன்னா ஒரு பிஸ்டர்மேன், ஒரு மீனவர் குடும்பத்தை பிறந்தவர், படிப்பறிவு இல்லாதவர். தேவன் இவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். மீனை பிடிச்சவர்களை இவரை பிடித்து இழுத்து மனுஷரை பிடிப்பது போல மாற்றுவன் சொல்லி ஆண்டவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அப்ப பேதருக்கு கேபாண்டு ஒரு பேர் உண்டு. அல்ல கல்பாறைன்னு சொல்லப்படுகிறது. இவன்கிட்ட தான் கர்த்தர் திறவுகோலை கொடுக்கிறார். நல்ல கவனிச்சு பாருங்க. யார் இவன் பட்டதாரி கிடையாது, பைபிள் கழிச்சு போகல, படிக்காத ஒரு மனுஷன், மீனவர். அப்ப கடலுடைய ஆழத்தை தெரிந்தவர் பேதுரு. இந்த பக்கம் வலைய வீசினா நெத்திலி மீன் கிடைக்கும் அவருக்கு தெரியும், இந்த பக்கம் வலைய வீசினா சங்கரா மீன் கிடைக்கும் அவருக்கு தெரியும், ஆழத்துல போய் வலைய வீசினா எறா கிடைக்கும் அவருக்கு தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கடலுடைய ஆழத்தை தெரிந்த மனுஷன், படிப்பறிவு இல்லாத இந்த பேதுரு அந்த நிருபத்தில் என்ன சொல்றாரு கவனிச்சீங்கன்னா, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் ஆவிய இருதயத்திலே மறைவா இருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்குது. அப்ப முதலாவது உங்களுக்கு அலங்காரம் இந்த வருஷம் எதுல இருக்குன்னா சாந்தம். இதுதான் தலைப்பு. நல்லா கவனிக்கணும், நோட் பண்ணீங்க, கொஞ்சம் கவனத்தை இங்க வைங்க. அப்ப முதல் ஆவிக்குரிய அலங்காரம் உங்களுக்கு எதுல இருக்குன்னா சாந்தத்துல இருக்கு. சாந்தம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை சாத்தம் உடைச்சிடறாங்க. கவனிச்சு பாத்தீங்களா? கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தகப்பனுக்கு பிள்ளைக்கு சண்டை குடும்பத்துல. கவனிச்சு பாருங்க, பிரிவினை ஆவிகள். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நான் போலீஸ்ல பணியாற்றின காலத்துல நிறைய குடும்பத்துக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறேன். நான் போலீஸ்ல வேலை செஞ்ச காலத்துல, ஊழியர் செஞ்ச காலத்துல நிறைய குடும்பங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள எப்பொழுதுமே பிரிவினை வந்துடும். சின்ன விஷயம், சாம்பார்ல உப்பு போட்டிருக்க மாட்டான் மனைவி, உடனே புருஷன் கோவப்பட்டுருவார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சின்ன அற்பமான காரியத்துக்கெல்லாம் அற்பமான காரியம். ஆனா அவங்க யார்? அவர்கள் சபைக்கு வருகிறவர்கள். யார் அவர்கள்? ஜெபிக்கிறவர்கள். யார் அவர்கள்? வேதம் வாசிக்கிறவர்கள். யார் அவர்கள்? உபவாசிக்கிறவர்கள். யார் அவர்கள்? பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த சாந்தம் இல்லாத ஒரு காரணத்தினால குடும்பம் உடைகிறது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. பேதுரு படிக்காத பேதுரு என்ன சொல்றாரு? ஒரு அலங்காரம் எதுல இருக்குன்னு சொன்னா சாந்தம். பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, சாந்தம்.
பொண்டாட்டி பக்கத்துல தான் சொல்லுங்க, மனைவி பக்கத்துல பக்கத்துல சொல்லுங்க சாந்தம், சொல்லுங்க பக்கத்துல சாந்தம், அம்மா சொல்லுங்கம்மா. அதுக்கு தான் பக்கத்துல உட்கார சொன்னேன், அதுக்கு தான் பக்கத்துல உட்கார சொன்னேன். இங்கே இருந்து சேருக்கு அவ்வளோ தூரம் எட்டி பாக்குறீங்க, ஏன் இப்ப தூரத்துல உட்காருன்னு தெரியல. அல்லேலூயா. அப்ப சாந்தம், அந்த சாந்தம் உங்களுக்குள்ள இருந்தா அதுதான் உங்களுக்கு அலங்கரிப்பு. அப்ப இந்த வருஷம் நீங்க எதை அலங்கரிப்பா வைத்துக் கொள்ளணும்னா சாந்தத்தை அலங்கரிப்பா வைத்துக் கொள்ள வேண்டும். சாந்தத்தை நல்ல கவனிங்க. அப்ப சாந்தம் உங்கள்கிட்ட வந்தா குடும்பத்துல என்ன இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, மன உளைச்சல் இருக்காது, பிபி வராது, சுகர் வராது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த போராட்டம் என்ன காரணம்னா கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க, எல்லாமே உண்மையா வாழ்வாங்க, எல்லாம் போவாங்க. ஆனா இந்த ஒரு பகுதிக்கு சாத்தான் விடவே மாட்டான். குடும்பத்தை உடைச்சிருவான், சபையை உடைச்சிருவான், பிளவுகளை பண்ணிடுவான். கணவன் மனைவிக்குள்ள பிளவுகள், மாமியார் மருமகளுக்கு சண்டை, அப்பாவுக்கு பிள்ளைக்கு சண்டை, பிரிவினையை கொண்டு வந்துருவான். ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நல்ல கவனி, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். மனைவி நல்ல கவனிங்க, புருஷன் கோவப்படுறான்னு வச்சுக்காங்க, கோவப்படுறான்னு வச்சுக்காங்க. அப்ப இந்த வேலைக்கு போயிட்டு வர அவருக்கு டென்ஷன் இருக்கும், ஆபீஸ்ல டென்ஷன் இருக்கும். நானும் போலீஸ்ல வேலை செஞ்சேன், பயங்கர டென்ஷன் எனக்கு, அதிகாரியுடைய டென்ஷன், அதோட வந்து ஊழியம் செய்வேன். அப்ப என் மனைவியை பத்தி எனக்கு தெரியும். என் மனைவி இலங்கையிலிருந்து வந்தவங்க, யாழ்ப்பாணத்துல துப்பாக்கியை பார்த்தவங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அவங்ககிட்ட போய் நான் பிரச்சனை பண்ணவே மாட்டேன். கவனிச்சு பாருங்க அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை பண்ணா துப்பாக்கி தூக்கிடுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், வேற வழி இல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியோடு கூட என் மனைவி கொஞ்சம் கோவப்படுவாங்க, உண்மைதான் அது, என் மனைவி கோவப்படுவாங்க. அப்ப அவங்களோடு இருந்து 33 வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவங்களோட நடந்த வாழ்க்கை நடத்தும் போது அவங்களோட சுபாவத்தை கண்டுபிடிச்சேன். கோபம் காரணம் அவங்க வளர்ந்த வளர்ப்பு அப்படி. அவங்க வந்து வசதியில் வளர்ந்தவங்க, ஒரே பெண்ணாய் ஒரே பிள்ளை. அவங்க தகப்பனுக்கு யாழ்ப்பாணத்தில் ஏகப்பட்ட சொத்து இருக்கு. நல்லா கவனிச்சுப்பாங்க. நான் யாழ்ப்பாணத்து போயிருந்தேன், இலங்கைக்கு யாழ்ப்பாணம் போயிருந்தேன். நல்லா கவனிச்சு, ஏகப்பட்ட சொத்து. அவன் லட்சோரியா வாழ்ந்தவங்க. அவன் அண்ணன் தம்பிலாம் ஜெர்மன், கனடா, சுவிஸ் நாடுகள்ல இருக்கிறான். அப்ப நல்ல வசதியில் வளர்ந்தவங்க. அப்ப என்கிட்ட வராங்கல்ல, நான் சிறுமியிலிருந்து வந்தவன், எளிமையிலிருந்து வந்தவன். அப்ப என்னோட கூட அவங்க சேர்றாங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப என்னுடைய சுபாவத்தை அவங்க சுபாவத்தை பார்க்க என்ன பண்றேன், அவங்க குணத்தை பார்க்கிறேன். அப்ப கணவன் மனைவியுடைய குணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மனைவி சரி வராரு, ஆபீஸ்ல இருந்து வராரு, அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். மனைவி என்ன பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அடக்கி வாசிக்கணும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அப்போ வீட்டுக்குள்ள பிரச்சனை வராது. நீங்க நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு ஒரு இடத்துல நடுவு 4 பேர் மத்தியில் குடியிருக்கீங்க இல்ல, உங்க வீட்டுல சண்டை நடந்த பக்கத்து வீட்டுக்கு பாப்பான பார்க்க. ஆமா, இந்த ஜனம் போறதுங்க, பாஸ்டர் சாலமன்ட்ட போறாங்க, அமைச்சகாரிக்கு போறாங்க, பைபிள்லாம் தூக்கிட்டு போறாங்க. அண்ணா எந்த நேரமும் சண்டை தான். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எந்த நேரமும் கணவன் மனைவிக்கு சண்டை தான். பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் உருளும், ஒரே சத்தம் ஜன்னல்ல கேட்கும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உன்ட என்ன இல்லைன்னா சாந்தம் இல்ல, உன்ட என்ன இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, உன்ட என்ன இருக்கு, ஜெபம் இருக்கு, உன்ட என்ன இருக்கு, கொடுக்கிறது இருக்கு, உன்ட இருக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை சபை வருது, எல்லா குணமும் உன்ட இருக்கு. ஆனா இது இல்லையே. சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் பேரு சாந்தம். சாந்தத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுக்கு அலங்காரம். அப்ப சாந்தம் உங்களுக்குள்ள வந்துட்டாவே உங்க நல்ல கவனிக்காங்க, உங்களை தேவன் கிருபையாய் நடத்துவார். ராமே சொல்லுங்க பாப்போம். சத்தம் இல்ல, உற்சாகம் இல்ல. இந்த வேதத்தில் ஒரு நபரை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். இந்த நபர் நல்ல கவனிங்க, எவ்வளவு சாந்தமா இருந்தான்றதை பைபிள் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த மனுஷனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். என்ன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3, எடுத்தவங்க வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். நல்ல கவனிக்கணும். எப்படி சொல்லுது, மிகுந்த சாந்த குணமானவனாய் இருந்தான். யார் அந்த மோசே? கவனிச்சு பாருங்க, யார் அந்த மோசே? நல்ல கவனிங்க. ஒருவனை கொலை செய்தவன், எகிப்தில் ஒருத்தனை கொலை செய்துட்டு ஓடி வந்தவன். அப்படிதானே வேதம் சொல்லுது. ஆமேன் சொல்லுங்க பாவம். கொஞ்சம் நல்லா சொல்லுங்க பிரதர், வாயை திறந்து சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க பாவம். அப்ப நல்ல கவனிங்க, அப்ப கொலையை செய்துட்டு வந்தவன் மோசே. அப்ப கர்த்தர் இவனை அழைக்கிறார். நல்ல கவனிச்சுக்கங்க, கர்த்தர் இவனை அழைக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க கொண்டு போறார். இப்ப கொலை செய்தவன், அப்ப முரட்டு இருந்துச்சு, முரட்டு குணம் இருந்திருக்கு. இப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க ஏற்கனவே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க கோபப்பட்டிருக்கலாம், நீங்க ஆண்டவர் அறியாத காலத்துல நீங்க கோபமாக இருந்திருக்கலாம், சில பிரச்சனைகளை நீங்க ஈடுபட்டு இருக்கலாம், சில காரியங்கள் கட்டப்பட்டவங்களா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அழைக்கப்பட்ட உடனே, ஆண்டவங்களை அழைச்ச உடனே, உங்களை அபிஷேகம் பண்ண உடனே, நீங்க தேவன்கிட்ட வந்த உடனே உங்க சுபாவம் மாறணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஐயோ, சத்தம் இல்ல, உற்சாகம் இல்ல, வைராக்கியம் இல்ல.
அப்ப உங்க சுபாவம் மாறணும். அப்ப மோசே அழைச்சன, மோசே முன்னாடி என்ன மர்டர் பண்ணிருக்கிறான். மர்டர் கேஸ் அவன் மேல இருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு, சும்மா இல்ல, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவன் மேல. கவனிச்சு பாருங்க. அப்ப அந்த கேஸ் அவன் மேல இருக்கு. ஆனா கர்த்தர் வந்து அந்த கேஸை மாத்துறாரு. அல்லோ கவனிச்சு பாருங்க. அவனை அழைத்து அவனை மோசே இஸ்ரவேல் ஜனங்க கொட்டை விடக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்க அடக்கி கொள்ளுங்க கொஞ்சம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் மீட்பதற்காக அவனுக்கு அந்த சாந்தத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். கவனிச்சு பாருங்க. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய. அப்ப மோசே எங்க இருந்தவன் எப்படி அழைக்கப்பட்டு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் பேர் சொல்லி அழைத்து அவன் தாயின் கருவில் அவனை தெரிந்து கொண்டு மறுபடியும் எகிப்து கொண்டு போய் ஜனங்களை மீட்க கொண்டு வந்து அப்ப லட்சக்கணக்கான மக்களை நடத்தக்கூடிய கிருபை அவன் கொடுக்கிறான். எத்தனை கல், எத்தனை மோதல், எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார் மோசே. கவனிச்சு பாருங்க. அந்த சாந்தத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. லட்சக்கணக்கான மக்களை நடத்தினான். நம்ம குடும்பத்துல ஒரு கணவன், ஒரு மனைவி, 3 பிள்ளைங்க, 5 பேர் தாங்க ஒரு குடும்பத்துல. 5 பேரை அந்த குடும்ப தலைவர் நடத்த முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப லட்சக்கணக்கான மக்களை நடத்தி வருகிற மோசே எத்தனை பாடுகள் சந்திச்சிருப்பான். முன்னாடி ஒரு புறங்குறுதல், பின்னாடி ஒரு புறங்குறுதல், லெப்ட்லயும் ரைட்லயும் பேசியிருப்பான். அவனை துன்பப்படுத்திருப்பாங்க. சொந்த சகோதரி மிரியாம் அவ துன்ப பேசுறான். எங்க பார்த்தாலும் போராட்டம். எத்தனை எல்லாவற்றையும் இந்த சாந்தத்தை அவன் தரித்து கொண்டதுனால தான் லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்த தேவன் கிருபை பாராட்டினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதுதான் வேதம் சொல்கிறது. மோசே பூமியில் உள்ள சகல மனிதரும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அதுதான் சாட்சி, அதுதான் சர்டிபிகேட். உங்க வாழ்க்கையில எது அலங்காரமா இருக்குன்னு சொன்னா சாந்தம். நான் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் உடைகிறது. நான் சொல்லட்டுமா, நிறைய விசுவாசிகள் நீ பிரிவினைகள், திருமணாகி 2 வருஷத்துல பிரிவினை. ஒரு பிள்ளை எனக்கு போன் பண்றான், அங்கிள் உங்க பாட்டை, எனக்கு உங்க பாட்டுன்னா ரொம்ப உயிர், அதனால உங்க பாட்டை யூடியூப்ல தட்டி நைட்ல 11 மணிக்கு மேல நான் அந்த பாட்டை கேட்காம படுக்கைக்கு போக மாட்டேன். ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறான் அந்த பொண்ணு, நல்ல சம்பளம், நல்ல கவனி. அப்ப நான் கேட்டேன், நீங்க யாருமா அப்படின்னா, எந்த ஊருமா அப்படின்னு. நான் எப்பவுமே விசாரிப்பேன். எனக்கு இந்த மாதிரி போன் நிறைய வரும், என் பாட்டை கேட்கறவங்க நிறைய போன் பண்ணுவாங்க, மலேசியால பண்ணுவாங்க, வெளியில பல நாடுகள் போன் பண்ணுவாங்க. அதனால நீங்க எந்த ஊருமா அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், நான் சென்னை தான் அங்கிள், சென்னையில தான் இருக்கிறேன், நான் ஏலியம் சபைக்கு போறேன், ஏலியம் செய்ய போறேன். அப்படி சரிம்மா, உனக்கு என்ன விண்ணப்பம்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அங்கிள், எனக்கு ஜோம் பண்ணணும், நீங்க ஆண்டு 7 மணி நேரம் உங்கள்கிட்ட ஜோம் பண்றேன். திருமணம் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு, ஆனா என் புருஷனுக்கு நான் விவாகரத்தை கொடுத்துட்டேன்ட்டான். அல்லேலூயா. திருமணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, கவனிச்சு பாருங்க. திருமணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, நான் விவாகரத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னேன். அப்ப நான் கேட்டேன் அவளை பார்த்து, ஜெபிக்க சொல்ற, அதனால நான் உரிமையோ உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். 30 வயசுன்னா, நான் உனக்கு தகப்பன் மாதிரி, எனக்கு 61 வயசு ஆயிடுச்சு, உனக்கு தகப்பன் ஸ்தானத்தில் நான் சொல்றேன், எனக்கு உனக்கு 3 பட்ட பிள்ளைகளை நான் வச்சிருக்கிறேன், அதனால நீ ஏன் உனக்கு டைவர்ஸ் கொடுத்தேன்னு கேட்டேன். அவர் சொன்னா ஒரே வார்த்தை, அவர் ரொம்ப கோவப்படுவாரு. நல்ல கவனிமா, ஹலோ, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் ரொம்ப கோவப்படுவார். அவர் கொடுத்த ரீசன் கொடுக்குறா பாருங்க, ரிப்ளை கொடுக்குறா, கோவப்படுவார். அப்ப நான் சொன்னேன், நீ ஆவிக்குரிய பிள்ளை தானம்மா, நீ ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு போறீல்ல, அவர் கோவப்பட்ட நீ தாழ்ந்து போக வேண்டியதானே, விட்டு கொடுக்க போக வேண்டியதானே. அவர் தான் கோவப்பட்ட, நான் எப்படி இருக்க முடியும் அங்கிள்? எங்க அப்பா எங்களை செல்லமா வளர்த்தாரு, நான் ஒரே பிள்ளை, அதனால அவர் கோவப்படுறதுனால நானும் கோவப்படுறேன், குடும்பமே உடையுது. 2 வருஷத்துல டைவர்ஸ், கோர்ட்டுக்கு அலையிறா. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, என் வார்த்தையை கேட்கறது. இதுக்கு என்ன காரணம்னா விட்டு கொடுதல் இல்லை. அந்த சாந்தம் உங்கள்கிட்ட இருந்தா, சாந்தம் தாழ்மை உங்கள்கிட்ட இருந்தா, குடும்பத்தில் பிளவு வராது, பிரிவினை வராது, பிரச்சனைகள் வராது, போராட்டம் வராது. நான் ஊழியத்தில் இருக்கிற 33 ஆண்டுகள் ஊழியத்தில் பல ஆயிரங்களை, பல லட்சங்களை சந்திச்சவன். நான் பல குடும்பங்களை சந்திச்சோம், பல குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தவன். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை கவனித்து பார். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த புதிய ஆண்டுல ஆண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2வது ஞாயிற்றுக்கிழமை உங்களோட பேசிட்டு இருக்கிறார். உங்களுக்கு எதுல அலங்காரம் இருக்குன்னு சொன்னா, உங்க அலங்காரம் எதுல இருக்குன்னு சொன்னா, உங்க அலங்காரம் எதுல இருக்குன்னா உங்க சாந்தத்துல இருக்குது. சாந்தம் ரொம்ப முக்கியம். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி சர்டிபிகேட் கொடுக்குது மோசையை குறித்து. அவனை போல ஒரு சாந்த உள்ள மனுஷனை பார்க்கவே முடியாது பைபிள். அவன் யார்? ஏற்கனவே மர்டர் பண்ணவன். ஆனா ஆண்டவர்ட்ட வந்து, அப்ப நல்ல கவனி, நீங்க எங்க இருந்தீங்கன்னு பிரச்சனை இல்ல, எப்படி வாழ்ந்தீங்கன்னு பிரச்சனை. ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டார், ஆண்டவர் உங்களை தொட்டுட்டார், உங்களை அபிஷேகம் பண்ணிட்டார், சபையில நாட்டி வைத்திருக்கிறார், மரமாய் வைத்திருக்கிறார், கனி கொடுக்க வைத்திருக்கிறார். அப்ப அந்த சபையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா, உங்க பழைய சுபாவம் மாறணும், பழைய ஜென்ம சுபாவம் மாறணும், புதியதை தரித்து கொண்டு அலங்காரத்துக்குள்ள கடந்து போகணும். சாந்தம் உங்களுக்குள்ள வரும்போது கர்த்தர் உங்களோட செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ள சில இடங்களை பார்த்தீங்கன்னா மாமியார் மருமக சண்டை வந்துடும். மாமியார் இறங்க மாட்டாங்க, எப்பொழுதுமே அந்த மாமியார் இறங்காது. நல்ல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கு தான் சண்டை வரும்.
ஆனா மருமகளுக்கும் மாமனாருக்கு சண்டை வராது. அல்லேலூயா அல்லேலூயா. பொல்லாத ஆவி இது. சொல்லுங்க, கையில கை வச்சுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர், கவனிச்சு கண்ணத்தை கை வச்சுட்டீங்க. இப்ப அல்லேலூயா கவனிச்சு பாருங்க. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய யாருக்கு சண்டை வராதுன்னா மாமியாருக்கும் மாமனாருக்கும் சண்டை வராது. என்ன நாரு? மாமனாரு. இந்த நாருக்கு அந்த நாருக்கு வராது. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நிறைய விசுவாச வேலை செய்யறா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்போ சொன்ன பவுல் சொல்ற பெண்கள் பலவீனமான பாத்திரம், அவங்கள பயன்படுத்துவான். அதுதான் வேலை. குடும்பத்தை உடைக்கிறது அவங்க தான், குடும்பத்தை ஒன்னா சேர்க்கிறது அவங்க தான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை. அப்ப ஏற்றத்தாழ்வு குடும்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் வரும். அப்ப நமக்குள்ள ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு அலங்காரம் என்ன இருக்கணும்? சாந்தம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம், ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா. கையை தட்டி என்னை நடத்தும் சொல்லுங்க பாவம். உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீம் பாட வைத்தீம் உமக்கு நன்றி ஐயா. சொல்லுங்க, தேடி நல்ல உற்சாகமாக ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க, ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா. உலகமாயே எல்லாமாயே உணர்ந்தேன் உணர்ந்து கொண்டேன். உலகமாயே சொல்லுங்க, எல்லாம் உணர்ந்தேன் உணர்ந்து கொண்டேன். கையை தட்டி உறவு பாசம் குப்பையாய் அறிந்து உம்மையை பின் தொடர்வே. சொல்லுங்க சொல்லுங்க, உறவு பாசம் குப்பையாய் அறிந்து உம்மையை பின் தொடர்வே. இந்த உலகம் பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்றீங்க. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தான் அந்த உலகத்தை பிடித்து வைத்திருக்கிறான். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய ஜனங்களை உடைக்கிறதுக்கு, அவங்க சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். ஆவிக்குரிய பிள்ளைங்க உங்க அலங்காரத்தை எப்படி வைத்துக்கணும்? சாந்தத்தை வைத்துக் கொள்ளணும். நான் போலீஸ்ல பணியாற்றின காலத்துல நிறைய இடங்களில் ஊழியம் செய்யப்படும் ஒரு சில பேர் என்ன கவுன்சிலிங் கொடுப்பேன். எனக்கு கேட்பாங்க, சில பேர் கேள்வி கேட்பாங்க. அண்ணா நீங்கள் ஊழியம் போலீஸ்ல இருந்து ஊழியம் செய்றீங்களா, கோவப்படுவீங்களா, அக்கிஸ்டங்களை அடிப்பீங்களா, நீங்கள் ஏன்னா அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன கேட்பாங்க. எத்தனோ கேள்வியில் என் மேலே விழுந்தது உண்டு. கவனிச்சு பாருங்க. ஆனால் எனக்கு கர்த்தர் கிருபியா 28-30 வருஷம் போலீஸ்ல இருந்து ஊழியம் செஞ்சேன். எனக்கு கர்த்தர் அந்த கிருபியை கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க. ஜெபிப்பேன், அதிகமாக ஜெபிப்பேன், யார்ட்டையும் கோவப்பட மாட்டேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போலீஸ்ல கை நீட்டி யாரையும் அடிச்சதில்லை. வச்சுங்க, யாரையும் அடிச்சதில்லை. என் நண்பர்லாம் அடிப்பானுங்க, லாடம் கட்டிடுவானுங்க, படுக்க வச்சு காலில் அடிப்பான். குதிங்காலில் அடிச்சானா தலையில ஏறும். இங்க அதுல எப்படி அடிப்பானுங்கன்னா தண்ணீரில் பெரம்ப ஊற போட்டுருவானுங்க. அப்ப என்ன, அவன் பெரம்புல தண்ணி இழுக்கும், அந்த வெயிட்டோட அடிப்பான். அப்பதான் திருட்ட சொல்லுவான், அவன் உண்மையை கக்குவான். சொல்லுங்க இல்லையா, அடிச்சு அண்ணன் தம்பி உதவ பழமொழி இருக்கிறாங்களா, அடிப்பான். நான் அதெல்லாம் பார்ப்பேன், நானே சொல்றேன், அப்படிலாம் அடிக்காதீங்க, பாவம்பா, செத்துருவான் அவன், விட்டுருங்க, அவனுடைய என்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கிடு அப்படின்னு. நல்லா கவனிச்சு, அப்படி அந்த பகுதியெல்லாம் கடந்து வந்தேன். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சாந்தம் ஒரு வாழ்க்கையில் இருக்கணும். அப்பதான் உங்களை கர்த்தர் இந்த வருஷம் மகிமையா நடத்துவார். சத்தமுறை அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா, வைராக்கியம் அல்லேலூயா, கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய 6 லட்சம் புருஷர்களை 6 லட்சம் தேவஜனங்கள் நடத்தின அந்த தேவ மனுஷன் அழகாய் அவனை குறித்து வேதம் சொல்லுது. அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார், 1 தீமோத்தேயுக்கு எழுதுறார் 6ஆம் அதிகாரம் 11 எழுதுறார், நீயோ தேவனுடைய மனுஷனை இவர்களை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிங்க இந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு வாசிக்குமா? நீயோ தேவனுடைய மனுஷன், நீயோ தேவனுடைய மனுஷன்.
இவைகளை விட்டோடி இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் எப்படி சொல்ற பாருங்க, தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் அடுத்து சொல்ற அன்பையும் பொறுமையும் அடுத்து சொல்ற பொறுமையும் சாந்த குணம் அடுத்தது சாந்தமையும் அடையும்படி நாடு. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள்ட்ட இது என்ன இருக்கணும்னா அந்த சாந்தம் இருக்கணும். அந்த சாந்தம் தான் உங்களுக்கு அலங்காரமா கர்த்தர் இந்த ஆண்டு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம், உற்சாகமாய் சொல்லுங்க பாப்போம். அதே நீதிமொழியில சாலமன் என்ன விளக்கமா எழுதுறார் பாருங்க. நீதிமொழி 15-18 வாசிங்க, என்ன எழுதுறார் பாருங்க. அல்ல வாசிங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கோபக்காரன் வாசிங்க இந்த வசனத்தை. கோபக்காரன் சண்டை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அப்ப குடும்பத்துல 4 பேர் சண்டை போடுறவங்களா இருந்தா, ஒரே ஒரு ஆள் சாந்தமான ஆளா இருந்தா, அந்த 4 பேர்த்த அடைக்கிறவான். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு நான் சொல்றது புரியல நினைக்கிறேன், அதான் வாயை திறக்க மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அப்ப முதலாவது இந்த வருஷம் 2025 எல்லாத்தையும் நீங்க மாற்றிக்கொள்ளணும். உங்களுக்கு அலங்காரமா தேவன் வைக்க விரும்புகிறார். எதை அலங்காரமா வைக்க விரும்புகிறாரு? சாந்தத்தை. அதே பவுலடிகர் தீத்துக்கு எழுதுறார், 3ஆம் அதிகாரம் 2 எழுதுறார், ஒருவனையும் தூசியாமலும். நல்ல கவனிங்க, தீத்து 3ஆம் அதிகாரம் வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு? ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்கள். எப்படி சொல்ற? பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும். எப்படி சொல்ற? எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. நல்ல கவனிங்க, நீங்க 2024 பயங்கரமா கோபப்பட்டிருப்பீங்க, பயங்கரமா சண்டை போட்டிருப்பீங்க, வரைஞ்சு கட்டிட்டு நின்றுருப்பீங்க, 1 2 பாத்துறவான்னு சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப 2025 உங்களுக்கு தீர்மானம் வந்துடணும். இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு நீ வெளியில போறதுக்குள்ள ஒரு பொருத்தனை பண்ணிடணும், தீர்மானம் பண்ணிடணும். தீர்மானம் ரொம்ப முக்கியம். தீர்மானம் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த வருஷம் அந்த தீர்மானம் இருக்கணும். நான் சாந்தமா இருப்பேன், திடீர்னு நான் கோவப்பட மாட்டேன், இது வரைக்கும் நான் கோவப்பட்டேன், அதுக்காக நான் செபிப்பேன். இந்த வருஷம் நான் அலங்காரத்தை விரும்புகிறேன், அலங்கரிக்க விரும்புகிறேன். எதை அலங்கரிக்க விரும்புகிறேன்? சாந்தத்தை. ராமேன் சொல்லுங்க பாப்போம், ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப முதலாவது சாந்தத்தை நல்ல கவனிங்க, அலங்காரம். 2வது பார்க்க போகிறோம். 2வது இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு எதில் அலங்காரத்தை வைத்திருக்கிறார் சொன்னா வாசிக்க சொல்லுங்க. பவுல் எழுதுறார் 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எதில் அலங்காரத்தை வச்சுக்கிறார் பாருங்க, வாசிங்க. 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும், நல்லா கவனிங்க, தகுதியான வஸ்திரத்தினாலும், ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நல்ல கவனிங்க, முதலாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிற பவுல் எழுதுறாரு 1 தீமோத்தி 2:10 சொல்றார். கவனிங்க, தகுதியான வஸ்திரம், தகுதியான வஸ்திரம். அப்ப 2வது இந்த வருஷம் உங்களுக்கு அலங்காரம் எதுல இருக்குன்னா, முதலாவது சாந்தம். நல்ல கவனிங்க பிரதர், கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்க இருக்கும்போது கொஞ்ச நேரம் தான் நிற்க, ஆராதனை முடிஞ்சு போய் இனிமேல் நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் உள்ள வருவீங்க. கொஞ்சம் தயவு செய்து கவனத்தை இங்க செலுத்துங்க. ஆண்டவங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அப்ப 2வது அலங்காரம் எதுல இருக்குன்னு சொன்னா, நல்ல தகுதியான வஸ்திரம், வஸ்திரம், வஸ்திரம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் விலை உயர்ந்த ட்ரெஸ் போடலாம். இப்ப தம்பி கூட சாலமன் கூட ட்ரெஸ் போட்டுருக்கிறாரு, இப்ப நான் ட்ரெஸ் போட்டுருக்கேன், விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை போடலாம். ஆனா ஜான் சாலமனோட நான் நெருங்கி பழகினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட என்ன காரணம் அப்படின்னா, மானிஸ்டாஸ்குள்ள ஒரு கூட்டம் நடத்துறேன். அண்ணன் வர்றாரு, அதுக்கு முன்னாடி பத்மமொழி இருக்க வந்தாங்க, அப்புறம் ஆனந்த சிசுவானெல்லாம் வச்சு நடத்திருக்கிறேன். எப்போ கேட்டால் டேட்டு கொடுத்தா டேட்டு கொடுத்துருவார். 3 நாள் அவர் தான் பேசுறாரு. முதல் நாள் கூட்டத்தில் நிற்கிற ஒரு சிப் நான் தான் பண்ணுறேன், செய்தி அவர் ஸ்டேஜில் உட்காந்துருக்குறோம். மானிஸ்டாஸ்குள்ள பயங்கர கூட்டம், அந்த கிரவுண்டு முழுதும் என்னை பார்க்குறாரு. நான் அப்போ சாதாரண ஒரு சட்டை போடுவேன். என்னோட ஆரம்ப காலத்தில் வச்சுக்கப்பட்ட காலத்தில் இன் பண்ண விட மாட்டேன், அவ்வளோ பக்தியாக இருப்பேன், பைபிளோட தான் நிற்பேன், அவ்வளோ பக்தி எனக்கு. அந்த ஊழியர் ரசிக்கப்பட்ட காலத்துலமா இன் பண்ண மாட்டேன், சட்டை இன் பண்ண மாட்டேன், அதுவே ஷூ போட மாட்டேன், சப்பிள் தான் போடுவேன். நான் ரசிக்கப்பட்ட காலம் இப்பதான் மாத்திக்கிட்டேன். என்ன நடக்கணும் ட்ரெஸ் எல்லாம், ஏன்னா ஊழியம் செய்யறோம். டிஜே சொல்லுவார்ல, ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், கம்பீரமா இருக்கணும். அப்ப ஜான்சன் என் பக்கத்துல உட்காந்துருக்கிறார். உட்காந்து என்ன பார்த்தார் முதல் நாள் கூட்டத்தில், தம்பி நீ நாளைக்கு வரும்போது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நீ வரும்போது டை கட்டிட்டு வந்து உட்காரணும் என் பக்கத்தில். என்ன டை கட்டிட்டு உட்காரணும் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு டை கட்டி பழக்கமே இல்லைன்னா நாட்டு கூட போட தெரியாது அப்படின்ட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா.
ஐயா சொல்லாம நல்ல அல்லேலூயா. அப்ப நாட்டு கூட போட தெரியாது அப்படின்ட்டு. அப்ப சொன்னாரு, இல்லப்பா லண்டன்ல இருந்து 3, இப்ப நான் போயிட்டு வந்தேன், லண்டன்ல இருந்து 3 டை எனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு அந்த டையை ஒன்றை கொடுக்க சொல்றாரு. ஏன்னா அது கொடுத்து நான் என்னென்ன பண்ண போறேன், நான் பட்டி தொட்டி கிராமங்களை ஊழிச்சு டையை கட்டி நான் விளிவு செய்ய மாட்டேன்னா, சோத்திரம் வேணாண்டா அப்படின்னு கம்பல் பண்றாரு. அதே மாதிரி சனிக்கிழமை கொடுத்து கொண்டு வந்துட்டாரு டை. அவரே நாட்டு போட்டு கொண்டு வந்து அவர் சொன்னாரு, இந்த டையை கட்டிட்டு தான் நீ உட்காரணும் அப்படின்னா. உடனே என்ன பண்றது, அவர் கம்பல்சரிக்கா டையை கட்டி. நல்ல கவனிங்க, 2வது ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற தகுதி எல்லாம் என்னன்னா, உங்க தகுதியான வஸ்திரம். ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய. நீங்க சிபிஎம் பாருங்க, சிபிஎம் ஜனங்களை பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் ஜாக்கெட் போடுவாங்க. அக்கா பத்மாமொழியாட்ட நான் அவங்களோட உட்கார்ந்து ஊழியம் செஞ்சவன், என் பக்கத்தில் தான் உட்காருவாங்க. அவங்க என்னை ரொம்ப நேசிப்பாங்க, என் பாடல் ரொம்ப விரும்பி காப்பாங்க. அவங்கள நான் ரொம்ப கவனிச்சிருக்கிறேன். அந்த நல்லா கவனிங்க, இன்னைக்கும் ஒயிட்டு தான், இன்னைக்கும் அந்த இடுப்பு தெரியாது, கை தெரியாது, இவ்வளவு தூரம் ஜாக்கெட் போடுவாங்க. கவனிச்சு பாருங்க, என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது, ஆண்டு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டத்தை பாத்தீங்கன்னா சினிமா உலகம் உள்ள வந்துருச்சு, சபைக்குள்ள வந்துருச்சு. ஒரு புள்ள பாத்தீங்கன்னா கையில அந்த ஜாக்கெட்டை போட்டு வந்து வந்திருக்கிறான். கவனிங்க, சொல்லுங்க அல்லேலூயா. கடையில கொடுக்குறாங்க ஜாக்கெட்டுக்கு கை வைக்கிறதுக்கு, அல்லேலூயா. சொல்லமா தெரியாது. துணி வாங்கும் போதே ஜாக்கெட் துணி கொடுக்குறான், அது தைக்கிறது இல்ல. அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள வந்து எப்படி வந்து உட்கார்ந்துருக்காங்க, கையில்லாத ஜாக்கெட். அல்லேலூயா அல்லேலூயா. நான் கும்பகோணத்துல ஒரு சபையில பிரசங்கம் பண்ணேன், பெரிய சர்ச்சு. நான் பேர் சொல்ல விரும்பல. என் நண்பர், நல்ல நண்பர். நான் தஞ்சாவூர் போகும்போது அவர்கிட்ட போவேன். 20 வருஷமா, எனக்கு 25 வருஷம் நண்பர். எப்போ போனாலும் வெல்கம்ன்றார். ஒரு 1500 2000 பேர் இருக்கிறாங்க அவர்கிட்ட. எவ்வளவு பேர்? 2000 பேர் இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பேர் காங்கிரேஷன் பாருங்க. என்ன ரொம்ப நேசிப்பா. அவர் சபையில அன்னைக்கு யானஸ்தானம் எடுத்த தம்பிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. யானஸ்தானம் எடுத்த தம்பி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரையும் கூட்டு கொடுத்தார். அதுல ஒரு தம்பி ஸ்டேஜ் ஏறினான். ஸ்டேஜ் ஏறம் போடும்போது அவன் முடிச்சோன்னு தான் எனக்கு பிரசங்கமே. நான் ஒவ்வொருத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிறேன். அவன் உட்காந்து பாக்குறேன். அந்த தம்பி ஏறினா ஸ்டேஜுக்குமா, பேண்ட் போட்டுருக்கான், ஜீன்ஸ், முட்டியில துணியை காணும். அல்லேலூயா. சாலமன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன தம்பி, முட்டியில துணியை காணும், முட்டியில துணியை காணும். 4 இடத்துல பேண்ட் கிழிஞ்சு தொங்குது. அல்லேலூயா அல்லேலூ, கிழிஞ்சு தொங்குது. அவனை நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ஒரு பனியன் போட்டிருந்தான் பாருங்க, அந்த பனியன்ல புலி இருக்கு படம். காதுல தோடு குத்தி இருக்கான் சாலமன். காதுல ஒரு காதுல தோடு. நான் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறது உங்க ஆவிக்குரிய அலங்காரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பயங்கர துக்கம். அவனை கூப்பிட்டு அந்த பாஸ்ட் கனப்படுத்தி சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். பிரசங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. முதல்ல அவனை தான் கூப்பிட்டேன் நான். தம்பிக்கு ஸ்டேஜுக்கு பார்ப்பேன். எல்லாம் எனக்கு ஜெபிக்க அவ்வளோ பேர் நிற்பாங்க. கும்பகோணத்து போயிட்டாவே ஜனங்க நான் வரேன்னு சொன்னா வருஷம் அடிக்கும் ஜனங்க ஜோம். அதில் இவனை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன். நீ ரொம்ப கஷ்டமான குடும்பத்தை பிறந்தவனான்னு கேட்டேன். உங்க அப்பாவுக்கு வேலை கவனம் கேட்க மாட்டானா? புரியுதா? தமிழ்ல தான் பேசுறேன். புரியுதா? அவனை கேட்டேன், ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் பிறந்தவனா நீனு? உங்க அப்பா வேலை இல்லையாப்பா? தரித்திரத்திலே பிறந்தாரு. மாஸ்டர், எங்க அப்பா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்றாரு. எங்க அம்மா டீச்சரா இருக்கிறாங்க. எங்களுக்கு காரு எல்லாம், வீடு வசதியா இருக்கு எல்லாம். அதுக்கேப்ப கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு வந்தேன்னு கேட்டேன். உங்க அப்பா பேண்ட் வாங்கி தர மாட்டாரா? ஹலோ, பேண்ட் வாங்கி தர மாட்டாரா? மாத்திக்கணும் இதெல்லாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. செத்து போன ஆமேன்ல உயிரோடு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அவன் கேட்ட உடனே அப்படி கீழே தலையை போட்டான். நான் சொன்னேன், இனி ஒரு காலமும் இந்த சபைக்குள்ள நீ இப்படி வரக்கூடாது. அல்லேலூயா. கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுட்டு, தொங்குற பேண்ட் போட்டுட்டு இது வரவே கூடாது. இது தேவன் உலாவுற இடம். சக்கரியா 2:10 சொல்றாரு, உங்க நடுவுல வந்து வாசம் பண்ணுவேன். ஐயோ, சத்தமா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க நடுவுல வந்து வாசம் பண்ணுவேன்றாரு. அப்ப உங்க நடுவுல வாசம் பண்ண எங்க வரீங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு வரீங்க. நான் ஒரு காலத்துல இது பண்ணாம சட்டை போட்டேன், செருப்பு போடுவேன், ஷூ கூட போட மாட்டேன். அவ்வளவு பிரதஸ்தியா ஊழியம் செஞ்சேன் நான் போலீஸ்ல வேலை செஞ்ச காலத்துல. அதுக்கப்புறம் தான் ஆண்டு என்ன சொன்னாரு, இப்படிலாம் நீ ட்ரெஸ் பண்ணலாம். நல்ல கவனிங்க, ட்ரெஸ் வந்து தேவனால கவனிங்க. உயர்ந்த ட்ரெஸ்ஸை நீங்க போடலாம், விலை உயர்ந்ததை போடலாம், ஆனா அது உங்களுக்கு தகுதியான்னு பார்க்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் பாருங்க, பிள்ளைங்களை அழைச்சிட்டு வராங்க தாய்மார், பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேல கவனம் செலுத்தணும் சபைக்கணும். அந்த பிள்ளைங்களோட செட்டையை பார்த்தீங்கன்னா ஜக 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 ஜகன்னு இருக்கும். பார்த்தீங்களா, ஜிமிக்கெல்லாம் இருக்கும். அப்படியே கண்ணை பறிக்கும். அப்படியே சக்க 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 அப்படியே ட்ரெஸ் எல்லாம். அது பார்த்தீங்கன்னா லிப்டிக் கிப்ட்லாம் போட்டுக்கிட்டு, முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு, பிசாசு மாதிரி முன்னாடி வந்துட்டு அதுவும் பாடும் பாருங்க. அப்படி ஆஹா போகா போக ட்ரெஸ் அவ்வளோ அழகா கவர்ச்சியை தூண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள கவர்ச்சி உள்ள வந்துருச்சு, கவர்ச்சி உள்ள வந்துருச்சு. என் வார்த்தையை கேட்கிற நீ ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, விலை வைத்த சரி போடுன்னு நான் சொல்லல, போடு, ஆனா தகுதியான வஸ்திரம். அதுதான் வேதத்துல பவுல் எழுதுறார் தீமோத்தேயுக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம், ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2வது அலங்காரம் எதுல இருக்குன்னா, உங்க தகுதியான வஸ்திரம்.
தகுதியான வசனம். டிஜிஎஸ் அண்ணன் தன்னுடைய அந்த பேரனை கூப்பிட்டு சொன்னார், பால அந்த தம்பியை கூப்பிட்டு சொன்னார், தம்பி நம்ம ராஜா விட்டு பிள்ளை, ராஜா விட்டு பிள்ளை. அதாவது நம்ம வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னை தாழ்த்திக்குவாங்க. இப்போ அப்படி நான் ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருந்தாலும் தன்னை தாழ்த்தி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் நல்ல சரியாக வச்சுருக்கேன். இப்போ தம்பி சாலமன் கூட பார்த்தீங்கன்னா நான் நினச்சி கூட பார்க்கல, கோட் சூட்டோட கம்பீரமாக பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அவரெல்லாம் ஜான் சாலமனோட ஊழியம் செஞ்சவர், ஜான் சாலமனோட இருந்தவர், நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டவர். நல்ல கவனிங்க. அப்போ இந்த ட்ரெஸ் பண்ணுறது தப்பு. இந்த தம்பி வந்திருக்கான், அவன் அட்வொகேட்டு, அவன் அந்த ஒயிட் தான் போடுவான், அந்த கருப்பு ஃபேண்ட் தான் போடுவான், ஒயிட் ட்ரெஸ். அவனுடைய ட்ரெஸ் அது கோர்ட்டில் அவன் அதே பழக்கத்தை வச்சுக்கலாம், அதே பழக்கம் அதே வழக்கத்தை வச்சுக்கலாம். அப்போ ட்ரெஸ் நல்ல தகுதி இருக்கணும். நம்ம நல்ல கவனிங்க. அப்போ பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேலே கவனம் செலுத்தணும். உனக்கு கொடுக்க வாங்கி விடு. நல்ல கவனிங்க. எனக்கு 3 பெட்ட பிள்ளையை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு போய் நான் துணி வாங்கி கொடுத்ததில்ல. ஆனால் என் மனைவிட்டு தான் துணி வாங்கி பணம் கொடுப்பேன். நான் சொல்லி வீட்டில் குடி இருக்கும் போது மனம் கொடுப்பேன். ஒரு வார்த்தை சொல்லுவேன், அம்மா நம்ம ஊழியம் செய்கிறோம், என் பிள்ளைங்க பாடுற ஆளுங்க, ஆராதனை பண்ணுற ஆளுங்க, நீ போய் ட்ரெஸ் வாங்கி கொடு. அவள் கேட்பாளுங்க, இந்த ட்ரெஸ் வேணும்னு கேட்பாளுங்க. ஆனால் அது தகுதியான்னு பாரு, தகுதியான்னு பார்த்து அந்த ட்ரெஸ் தகுதியான்னு பாரு. நம்ம ஊழியம் செய்கிறோம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஆராதனை பண்ணுவாளுங்க, எல்லா கண்களும் அங்கே இருக்கும். அப்படி தானேங்க? சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ என் 3 பொட்ட பிள்ளைங்களும் அப்படி தான் நான் வளர்த்தேன். 3 பொட்டை பிள்ளைகளுக்கும் பணம் கொடுப்பேன் எங்கள் மனைவிட்ட. ஆனால் ட்ரெஸ் இப்படி தான் போகணும், ஒழுக்கம். மற்றவங்களுடைய சபையில் உள்ள மற்ற காரியத்தில் அவங்க இப்படி போட்டாங்க, இவங்க இப்படி போட்டாங்க, அந்த சூழ்நிலை அந்த பகுதி உனக்குள்ள வந்துடக்கூடாது. எச்சரிப்பேன். நான் போலீஸில் பணியாற்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், என் பிள்ளைங்கள்ட்ட கவனமாக இருப்பேன். ஏன்னா பொட்ட பிள்ளைங்களை கொடுத்தாரு, 3 பொட்ட பிள்ளைங்களை ரொம்ப கவனம் செலுத்துவேன். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, அதை தான் தேவன் விரும்ப. அப்போ என் பிள்ளைங்க மேலேயே நான் கவனம் செலுத்தப்படும் போது ஆண்டவர் உங்க மேலே எவ்வளவு கவனம் செலுத்துவார்? கையை தட்டி கையை தட்டுங்கம்மா, நல்ல அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்க மேலே எவ்வளவு கவனம் செலுத்துவார்? அப்போ சபைக்கு வரப்படும் போது, சபைக்கு உங்க பிள்ளைங்க வரும்போது உங்க வஸ்திரம் எப்படி இருக்கணும்? தகுதி உள்ள வஸ்திரமா இருக்கணும், தகுதியான வஸ்திரமா இருக்கணும். அது கவனிங்க. உங்க பிள்ளை மேல கவனம் செலுத்துங்க, அதுதான் முக்கியம். அதுதான் தேவன் உங்களுக்கு அலங்காரமா வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய உலகம் உள்ள வந்துருச்சு, சபைக்குள்ள உலகம் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய இடத்துல அழகரமான ட்ரெஸ்ஸுகள், பார்க்கவே கவர்ச்சி. கவனிச்சு பாருங்க. இப்ப இச்சையை தூண்டும் அந்த இடத்துல. அப்ப தேவனை பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கப்படும். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நமக்கு வேதம் என்ன போதிக்கிறது? வேதம் நமக்கு என்ன தெளிவாய் சொல்கிறது? தகுதியான வஸ்திரம், அதுதான் உனக்கு அலங்காரம். பவுல் எழுதுறார். என் வார்த்தையை கேட்கிற சகோதரிய தாய்மாரி, தகப்பன்மாரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எதை அலங்காரம் வைத்திருக்கிறார்? 2வது அலங்காரம் தகுதியான வஸ்திரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாசம். நல்ல கவனிங்க. அபிஷேகத்துல 2 அபிஷேகம் இருக்கிறது. ஒரு அபிஷேகம் குப்பி அபிஷேகம், 2 அபிஷேகம் கொம்பு அபிஷேகம். குப்பி அபிஷேகம் சவுலுக்கு, கொம்பு அபிஷேகம் தாவீதுக்கு. அப்ப கர்த்தர் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறார். இவனுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுக்கிறார். சவுலுக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்படுது, தாவீதுக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்படுது. ஆனா அவன் வஸ்திரத்தை கழட்டிட்டு இரவோடு இரவு குறி சொல்லி குறிகாரியை பார்ப்பதற்காக வஸ்திரத்தை ராஜா மாத்திரம் பாருங்க. வஸ்திரத்தையும் மாத்தி, ராஜ வஸ்திரத்தை மாத்தி திருட்டுத்தனமாய் வேற வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அந்த குறி சொல்லுவதை பார்க்க போன வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், உங்கள் வார்த்தை உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் தகுதியான வஸ்திரம், தேவனுக்கு பிரியமான வஸ்திரம் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி வஸ்திரத்தை உடுத்துவதுதான் உங்களுக்கு அலங்காரமா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆண்டவர் எதுல அலங்காரத்தை வைத்திருக்கிறார் சொன்னா, உங்கள் தகுதியான வஸ்திரம். அந்த தகுதியான வஸ்திரம் உங்களுக்குள்ள இருந்து சொன்னா நல்ல மேன்மை தேவனுக்கு தான். அதுதான் உன்னத பாட்டில் எழுதுறாரு பாருங்க, சாலமன் எழுதுறாரு. வாசிக்க கேட்போம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன எழுதுறாரு பாருங்க. உன்னத பாட்டு 4:7 என்ன எழுதுறாரு பாருங்க, வாசிங்க. என் பிரியமே, எப்படி சொல்றாரு? நீ தகுதியான வஸ்திரம் உன்கிட்ட இருந்தா அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, என் பூரண ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. எப்படி சொல்ற? உன்னிடத்துல பழுது இல்லை என்றார். நல்ல கவனிங்க. எப்படி இந்த பழுது ஆண்டவர் இந்த சப்ஜெக்ட் கொடுக்கிறார் சொல்றாரு, அழகா சொல்றாரு. நல்ல கவனிச்சு பாருங்க. என் வார்த்தைக்கு என் பிரியமே, என் பூரண ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்லணும் உங்களை பார்த்து, உங்களுடைய வஸ்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், உன்னிடத்துல பழுது இல்லை. என் வார்த்தையை கேட்கிற இந்த வருஷம் 2025 ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தகுதியான வஸ்திரம், தேவன் கொடுத்த தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு தேவனுக்கு வருவேன். இதை கவனிச்சு பாருங்க. நான் நிறைய பெந்தகோஸ்து வட்டாரத்தில் நுழைஞ்சவன், நிறைய சபைகளை ஏறி இறங்கினவன். நிறைய நான் போய் ஆடைகளை தான் பார்ப்பேன், சில ட்ரெஸ்ஸுங்களை பார்ப்பேன், சபையில் வர விசுவாசிகளை பார்ப்பேன், ஊழியர் குடும்பங்களை பார்ப்பேன், ஊழியர் பிள்ளைங்க எப்படி ட்ரெஸ் உடுத்திருக்காங்க, கவர்ச்சியாக உடுத்திருக்காங்களா, எப்படி ஆடை உடுத்திருக்காங்க, பள்ளிப்படத்தில் நிற்கிறாங்களா, கவனிச்சு பாரு. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ட்ரெஸ்ஸை போட்டுட்டு முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே ஆராதனை பண்ணுறதை பார்க்க. என் பிள்ளைகள்ட்ட நான் 3 பொட்டை பிள்ளைங்க நான் சொல்லிடுவேன். எங்கே போனாலும் என் பிள்ளைகளுக்கு ஸ்காப் வாங்கிடுவேன்.
என்ற ஒரு பழக்கம் இருக்கு. ஸ்காப் வாங்கி கொடுத்துருவேன். இன்னைக்கு சொல்லுவேன். இப்ப கூட செல்லாத வச்சு கூட நடத்தினேன் பிகேன்ல. எங்க மூத்த மக கடலூர்ல இருந்து வந்தா. 2 பிள்ளைக்கு தாயா இருக்கிறா. அவதான் நல்ல ஒஸ்டி பண்ணுவா, நல்ல பாடுவா, நல்ல ஆராதிப்பா. ஏன்னா ஃபாதர் பெர்க்மான்ஸ் கையில தான் அவளை கொடுத்தேன். நான் 6 மாசம் குழந்தையில பெர்க்மான்ஸ் கையில கொடுத்தேன் அவளை. பெர்க்மான்ஸ் தான் அவளை ஜோம் பண்ணி பேர் வச்சாரு, ஃபாதர் பெர்க்மான்ஸ். அதனால அவளுக்கு அந்த அபிஷேகம் உண்டு. ஃபாதர் இருக்கும்போதே சொன்னேன், தம்பி வந்து அவளை அந்த கூட்டத்துக்கு வந்தார். ஃபாதர் இருக்கும்போது நான் சொன்னேன், கவனிச்சு பாருங்க, அந்த அபிஷேகம் உண்டு. 2வது மகள் அதே மாதிரி தான். அண்ணன் சாமிஜியோட ஐக்கியமா இருந்தா. யூத் அவ தான் நடத்தினா. 2வது மகள் நான்சி யூத் அழகா நடத்துவா. 45 நிமிஷம் கொடுத்துருவா டைம். அண்ணன் சாமிஜி இருக்கும்போது அவதான் அவதான் லீட் பண்ணுவா. ஃபுல்லா ஒரு எல்லாம் யூத் பிள்ளைகள் ட்ரெஸ் கரெக்டா போடுவா. நான் சொல்லுவேன், ஏமா இப்படி நீ காலேஜ் போற இப்படிலாம் போற, நல்ல ட்ரெஸ் வாங்கி போடுமா, ஏன் இப்படி ட்ரெஸ் இருக்கு அப்படி அப்படியே கந்திரி குழம்பா போவா. இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. குழந்தை பெற்றுட்டா இன்னைக்கும் அந்த அதே பழக்கத்தாங்க. அந்த ஆடம்பரத்தை விரும்ப மாட்டான், கச்சமச்சமச்சான ட்ரெஸ் போட மாட்டான். இன்னைக்கும் ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டா. நான் பெருமைக்கு சொல்ல, பழிபடுத்த சொல்றேன், கத்திரதை பாக்குறா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் அந்த பழக்கம். நான் திட்டு அவங்க அம்மா கூட சொல்றேன், என்னம்மா ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறா, இங்கேருந்து அம்பத்தூர் போறான், குழந்தை பார்த்துட்டு அவன் புருஷன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் ஹஸ்பண்ட் என்ன நினைப்பான், என்னம்மா அப்ப இருந்த மாதிரி இருக்கிறாளாம்மா அப்படின்னு ட்ரெஸ் பண்ணுவா. எங்க 2வது மகளுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா நீட்டா ட்ரெஸ் பண்ண மாட்டா. அவ்வளவுதான் காரணம், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஒரு ஆமையை சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா ஜனங்களுடைய கண்கள் ஊழியக்காரன் குடும்பத்து மேல இருக்கு, பிள்ளைங்க மேல இருக்கு, கவனம் இருக்கணும். அதுதான் நான் கடை கொடுக்கணும்ல. என் பிள்ளைகளை தலையில ஸ்காப் கட்டாம ஆராதனை பண்ண விட மாட்டேன். ஏத்தவன ஸ்டேஜ் சொல்லிடுவேன், அதுக்கு ஸ்காப் வாங்கி வச்சிருக்கோம், இதை விதமா வாங்கி வச்சு கொடுத்துருக்கேன் என் பிள்ளைகளுக்கு. ராமையை சொல்லுங்க பாப்போம். ஒழுங்கு கிரயம். ஆலயத்துக்குள்ள உங்கள் வஸ்திரத்தை தேவன் பார்க்க விரும்புறார். ராமையை சொல்லுங்க பாப்போம், ராமையை சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம் பாப்போம். 3வது சீக்கிரம் வாசிங்க. 3வது நான் கடந்து போறேன். 3வது உங்க அலங்காரம் எதுல இருக்கு வாசிங்க. 1 தீமோத்தி சீக்கிரம் வாசிங்க. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். வாசிங்க 3வது காரியத்தை பார்ப்போம். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதே பவுல் எழுதுறார், வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் போதும். 3வது உங்க அலங்காரம் எதுல இருக்குன்னா, நான் நல்லா மறுபடியும் சொல்றேன், தமிழ்ல தான் சொல்றேன். முதல் அலங்காரத்தை என்ன பார்த்தோம்? நல்லா எச்சு முழுங்கி சொல்லுங்க, சாந்தம். 2வது அலங்காரம் என்ன பார்த்தோம்? 3வது அலங்காரத்தை பாருங்க. 3வது அலங்காரம் பக்கத்துல இருக்க உங்களை பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல கொஞ்சம் மூஞ்ச பாருங்க, அவங்கள மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. 3வது அலங்காரம் நற்கிரியினால். சொல்லுங்க, நற்கிரியினால். அதுலதான் உங்களை அலங்காரத்தை வச்சுக்கிறார். நற்கிரியை. அப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பவுல் சொல்ற, மனப்பூர்வமா உற்சாகமாய் கொடுப்பவனத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப 3வது அலங்காரத்தை எதுல கர்த்தர் மையத்து வைத்திருக்கிறான்னு சொன்னா நற்கிரியைகள். சில பேர் பாத்தீங்கன்னா எச்சிக்கையில காக்கா விரட்ட மாட்டாங்க. ஒரு பழமொழி தெரியுங்களா? ஒண்ணும் வாங்க முடியாத மனுஷங்கிட்ட பாத்திருக்கீங்களா? ஐயோ பிசுநாரியிலே நாரி, பயங்கர நாரியா இருக்கும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒண்ணும் வாங்க முடியாது. கரெக்டாமா? இப்ப வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறான். அந்த பேனாவை எடுத்துட்டான். அந்த தம்பிக்காரன் தம்பி எடுத்துருவான். அண்ணன்காரன் வீட்டை 2 ஆக்கிடுவான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அந்த பேனாவை எடுத்ததுக்கு கதி கலைங்கிற வீடு. சொல்ல நல்ல கொட்டாய் விடுறீங்க நீங்க. அல்லேலூயா. கவனிங்க, என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த நற்கிரியை குறித்து வேதம் நமக்கு நல்லா போதிக்கிறது. நான் சீக்கிரம் அதை போக விரும்புகிறேன். கவனிங்க, 3வது உங்க அலங்காரம் எதுல இருக்குன்னா உங்க நற்கிரியைகள் இருக்குது. நற்கிரியைகள். நான் சொல்லட்டுமா? யோப்பா பட்டணத்துல இந்த அம்மாவை குறித்து வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36. சீக்கிரம் வாசிங்க. ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. யோப்பா பட்டணத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 36 வாசிங்க. யோப்பா பட்டணத்தில். நல்ல கவனிங்க. யோப்பா பட்டணத்துல கிரேக்க பாஷையில தொட்கால் என்று தபித்தாள் என்று பேர் உள்ள ஒரு சீஷி இருந்தார். இப்ப கவனிங்க, அவளை பத்தி என்ன சொல்லுது பைபிள் பாருங்க. அவள் நற்கிரியைகள். இப்ப கவனிங்க, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்த. இங்க 3 காரியங்களை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். இந்த அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா யோப்பா பட்டணத்தில் இருக்கிறார். இவளை குறித்து வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவ யார் தெரியுங்களா? இவ யார் தெரியுங்களா? டைலருங்க. இவ டைலர். வேத பண்டிதர் வல்லுநர்கள் சொல்றாங்க, இவ டைலர்.
தையல் தச்சு கொடுத்து அநேகருக்கு ஏழைகளுக்கு இறக்கி கொண்டு இருந்தா. நல்லா கவனிச்சு பாருங்க. நல்ல சரி ஆவிக்குரியவங்க நல்ல நல்ல ஆண்டருக்குள்ள இருப்பாங்க, நல்ல பக்தியா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா பிசுனாரியும் இருக்கும் அவங்கள்ட்ட. தாராள இருதயம் இருக்காது. எச்சு கையில காக்க வரட்டாது, வாயிலே வடை சுடும். அல்லேலூயா. நல்ல கை தச்சுங்க. வாயிலே வடை சுடுற பாட்டி, வாயிலே பேசும், தேனா ஒழுவும், ஆனா பேச்சுல தான் செயல்ல இருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், உற்சாகமா தான் சொல்லுங்களேன், கையை தட்டி தான் சொல்லுங்களேன் பாப்போம். ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவது எதுல உங்க அலங்காரம் இருக்குன்னு சொன்னா நற்கிரியில. நற்கிரியில உங்க அலங்காரம். உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. 2024 நீங்க என்னென்ன செஞ்சீங்க? யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க? உங்கள்கிட்ட இருந்து 50 புடவையில ஒரு புடவைய டிக்கெட்டுகள் கொடுத்தீங்களா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. புடவைகளை ஏழைகள் கொடுத்துருக்கீங்களா? ஒரு விதவைக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. என் வார்த்தையை கேட்கறது. சில வாழ்க்கையில தரித்திரம் இருந்துகிட்டே இருக்கும், ஐஸ்வர்யம் வராது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, அந்த கொடுக்கிற இருதயம் இருக்காது, கொடுக்கிற மனசே இருக்காது. யோப்பா பட்டணத்துல இந்த ஸ்திரியை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிசி இருந்தால், நல்லா கவனிங்க, 3 சொல்லும். நற்கிரியை, அடுத்தது தர்மங்கள், மூன்றாவது மிகுதி. இப்ப 3 குணாதிசயத்தை கொண்டவர் தான் இந்த தொற்கால் தபித்தாள் என்று சொல்லப்படுகிற யோப்பா பட்டணத்தில் இருந்தா. கவனிங்க, பேதுரு இவளை உயிரோடு எழுப்பினார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. பேதுரு இவளை உயிரோடு எழுப்பினார். நல்லா கவனிங்க, இவர்கிட்ட இருந்த காரியம் என்ன தெரியுங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க, தெரிஞ்சுக்கங்க. நற்கிரியை, 2வது தர்மங்கள், 3வது மிகுதி. மிகுதி. அப்ப 3 குணாதிசயம் இருந்துச்சு. அப்ப உங்கள்கிட்ட இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு ஆராய்ஞ்சு பாருங்க. நற்கிரியை இருக்குதா, மிகுதியா கூட இருக்குதா, தானம் தர்மம் செய்யறோமா, ஆராய்ந்து பாருங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம் வருது? ஏன் ஐஸ்வர்யத்துக்குள்ள நம்ம வர முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு இல்ல? ஒரு தரித்திரமா இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும், மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் ஓட்டப்பையில போடுவது போல ஆசீர்வாதம் சிந்தி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு செழிப்பு இல்லையே, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வர இல்லையா? இன்னைக்கு கடன், இன்னைக்கு வட்டி கட்டுற நிலைமை, இன்னைக்கு ஒரு செழிப்பு இல்ல, இன்னைக்கு முன்னேற முடியாத ஒரு நிலைமை. ஏன் இந்த காரணம்? அந்த கொடுக்கிற இருதயம் இல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப யோப்பா பட்டணத்துல இந்த சிசிகிட்ட அந்த குணாதிசயம் இருந்துச்சு. கவனிச்சு பாருங்க, அதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 3வது எதுல அவங்க அலங்காரம் இருக்குன்னு சொன்னா நற்கிரியை. நற்கிரியை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள்ட்ட என்ன இருக்கணும்னா நற்கிரியை இருக்கணும். கொடுக்கிறது, தானம் தர்மம் செய்யறது, நன்மை செய்கிற பகுதி, உதவி செய்யற பகுதி. ஏன்னா இயேசுநாதர் உதவி செய்தார் இல்லைங்க. 30 வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சு 33 வயசுல ஊழியத்தை முடிச்சாரு. அவருடைய பகுதியில் கவனிச்சு பாருங்க. இந்த 3 வருஷத்துல பகுதியை பாருங்க, நன்மை தான் செஞ்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயுமே தீமை செய்யல அவர். ராமே சொல்லுங்க பாப்போம், ராமே சொல்லுங்க பாப்போம். எங்கேயுமே தீமை செய்யல, எங்கேயுமே தீமை, எல்லா பகுதியும் நன்மை செஞ்சிருக்கிறார். அவர் நன்மை செய்த இடங்களில் கர்த்தர் நல்ல செத்தவன உயிரோடு எழுப்பியிருக்கார், நன்மை செஞ்சிருக்கிறார். குருடரை பார்வை செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். 38 ஆண்டுகளை பெதஸ்தால சுகமாக்கி இருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். 12 ஆண்டுகளை பெரும்பாடுபட்ட வசதத்தோட சுகம், நன்மை செய்திருக்கிறார். செத்தவன உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நாயின் நகரத்தின் விதவியின் மகனை உயிரோடு பாலிலிருந்து எழுப்புறார், நன்மை தான் செய்தார். வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப 3வது அலங்காரம் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் யாரை ஆராதிக்கிறத உணரணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப அறிந்திருக்கணும். நீங்க யார், நீங்க எப்படிப்பட்டவர்? நல்ல கவனிங்க. நீங்க கொடுக்கிறவர்களா, நீங்க தாராளம் உள்ளவர்களா? உங்க தகப்பன் யார்? உங்க தகப்பன் எப்படிப்பட்டவர்? தன்னையே தியாகம் பண்ணவர். அல்லேலூயா. தன்னையே சிலுவையில தியாகம் பண்ண ஆண்டவர். கவனித்து பாருங்க, தன்னையே தன் மக்களுக்காய் கொடுத்தவர். நல்ல கவனிச்சு பாருங்க. அரசியல்வாதினா நீங்க சொல்றான், ஒரு அரசியல்வாதியை ஜெயில தூக்கி போட்டா, அந்த தூக்கி போட்டேன்னா அந்த தொண்டை சொல்றான், எங்க தலைவர் ஜெயில போட்ட நடு ரோட்ல கிருஷ்ணாவை ஊத்தி கொளுத்திக்கிறான். நடு ரோட்ல கிருஷ்ணாவை கொளுத்தான். எங்க தலைவர் ஜெயில போட்டார். ஜெயில எப்படியும் அவர் ஜாமீன்ல வெளியே வரப்படாது. நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கு அந்த உணர்வை பாருங்க. அப்ப ஏதாவது தியாகம் பண்ண பாக்குறான் பாருங்க. எங்க தலைவருக்காக, எங்க தலைவர் ஜெயில போட்டான், எங்க தலைவருக்காக என் உயிரே தியாகம் பண்றான்றான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நல்ல கவனிங்க, வளர்ச்சிக்கு என்ன காரணம் கேட்டா, உனக்கு செழிப்பு வரணும் இந்த வருஷம் சொன்னா, நல்ல கவனிங்க, ஈசாக்குடைய கிணற கர்த்தர் வெட்டப்படும் போது அவன் சத்துருக்கள் வந்து அதை வெட்டக்கூடாதபடிக்கு தடுத்திருக்கும் போது கூட கர்த்தர் அவனை மறுபடியும் வேற இடத்துக்கு கொண்டு போய் அவனை ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. அவன்கிட்ட அந்த இருதயம் இருந்தது. கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் சந்ததியில் வந்து அவனை கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, 3வது அலங்காரம் உங்களுக்கு எதுல இருக்குன்னு சொன்னா நற்கிரியை. நற்கிரியை. அப்ப நற்கிரியை உங்களுக்குள்ள இருந்து சொன்னா நடந்தது என்ன தெரியுங்களா? யோப்பா பட்டணத்துல நம்ம செத்துட்டான், இறந்துட்டாங்க. இறந்த உடனே ஆள் அனுப்பப்படுது பேதுருக்கு. பேதுரு ஊழியத்தில் நிற்கிறாரு.
பேதுரு கேள்விப்பட்டு வேகமா வராரு. நல்ல கவனிங்க, பேதுரு கேள்விப்பட்டு ஓடி வராரு. யோப்பா பட்டணத்துல தபித்தாள் இறந்துட்டாளா, ஐயோ நற்கரை செஞ்சவளாச்சா, நன்மை செஞ்சவளாச்சா. இப்ப நல்ல கவனிச்சு பாருங்களேன், சில பேர் நன்மை செய்ய நல்ல செஞ்சுட்டே இருப்பாங்க, எதனே கொடுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க இறந்துட்டு நம்ம என்ன பேசுவோம், ஐயோ நல்ல சகோதரி அவங்க, எப்போ போனாலும் கொடுப்பாங்க, அருமையான சகோதரி, சே அவங்க என்ன எவ்வளவு நன்மை செய்ய வேண்டியது இருக்கு, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க சொல்லுவோம், பரிதபிக்கமான மாட்டோம் சொல்லுவோம். அப்ப பேதுருக்கு அந்த பரிதாபம் வந்துருச்சு. யோப்பா பட்டணத்துல நம்ம இறந்த உடனே, கேள்விப்பட்ட உடனே பேதுரு ஊழியத்தை நிறுத்திட்டு ஓடி வராரு. அந்த அம்மாவை எங்க வச்சிருக்கீங்கன்றாரு. மாடியில வச்சிருக்கிறோம். போறாரு, உடனே போய் ஜோம் பண்ணி தபிதாவை உயிரோட எழுப்புறாரு. ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஐயோ சத்தம் இல்ல, உற்சாகம் இல்ல, வைராக்கியம் இல்ல, ஆவியில பலன் இல்ல, கையை பலமாய் தட்டி சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆண்டவர் உங்க மரித்திருக்கிற, செத்து போய் கிடக்கிற அத்தனை காரியத்தை இந்த 2025 உயிரோடு உண்டாக்க விரும்புறார். அல்லேலூயா. எதெல்லாம் நடக்கலையோ அது நடக்கும் இந்த வருஷம். ராமேன் சொல்லுங்க பாப்போம். எதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படலையோ அது உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. உலர்ந்து போன எசேக்கியேல் சொல்றாரு, உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும். ராமேன் சொல்லுங்க பாப்போம். ராமேன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த வருஷம் எல்லாம் உயிர் அடையணும்னா நீங்க தியாகம் பண்ணணும். நீங்க கொடுக்கிறவளே மாறணும். உற்சாகமே கொடுக்கலாம், மனப்பூர்வமாக கொடுக்கலாம். அப்ப கொடுக்கப்படும் போது யோபு பக்தர் சொல்றார், அந்த தீர்மானத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களை எப்படி நடத்த போறார் ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் உங்க வாழ்க்கை செய்ய போற. ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். கையை தட்டி ஆராய்ந்து முடியாத, கையை தட்டி எண்ணி முடியா அதிசயங்கள். கையை தட்டி செய்பவரே, செய்பவரே, செய்து முடிப்பவரே. அல்லேலூயா. செய்பவரே, கையை தட்டி செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், கிரகிக்க முடியாத அற்புதங்கள், யோசிக்க முடியாத அதிசயங்கள். செய்க. கிரகிக்க முடியாத அற்புதங்கள், யோசிக்க முடியாத அதிசயங்கள். கையத்தடி. நீ ஒருவரே எனக்காய் யாவையும் செய்பவரே. சொல்லுங்க. நீ ஒருவரே. சொல்லுங்க. எனக்காய் யாவையும் செய்பவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கவனிங்க. அப்ப மூன்றாவது உங்க அலங்காரம் எதுல இருக்குன்னா நற்கிரியை. நான் 4வது சொல்லி முடிக்க போறேன். ஒரு வசனத்தை வாசிக்க இருப்போம். நீதிமொழிகள் 11:24 சொல்லுது. வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. சாலமன் எழுதுறாரு. நீதிமொழிகள் 11:24 சீக்கிரம் வாசிங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைந்தவன் உண்டு. வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடையும் வரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வரும் அடைய வரும் உண்டு. அதே நீதிமொழியில 11:25 என்ன சொல்றாரு பாருங்க சாலமன். உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ, நல்ல கவனியமா, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நான் சொல்லட்டுமா? நான் சீக்கிரம் போறேன். 5 காரியம் உண்டு. நீங்க தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. ஹலோ, 5 காரியம் உண்டு. இந்த 2025 இதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா மகிமையா உங்களை ஆண்டு இந்த வருஷம் கொண்டு போயிடுவார். 5 காரியம். 1, உற்சாகமாய் கொடுக்கணும். 2, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். 3, நல்ல பரிபூர்ணமாய் கொடுக்கணும். 4, உதாரத்தமாய் கொடுக்கணும். 5, மனதில் நியமித்தபடி கொடுக்கணும். கையை தட்டுங்க. ராமேன் சொல்லுங்க பாப்போம். ராமேன் சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கப்படும் போது இது உங்களுக்கு அலங்காரமா வச்சிருப்பாரு ஆண்டவர். 4வது சொல்லி நான் முடிச்சு தம்பிகிட்ட மைக்க கொடுத்துறேன். இதை மட்டும் வாசிங்க. 4வது எது அலங்காரமா இருக்கு வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 3:21-22. நான் சீக்கிரம் முடிச்சுட்டேன். கவனிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. என் மகனே, இவைகளை உன் கண்ணுகளை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல யோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். இப்ப நான் முடிக்க போறேன். 4வது அலங்காரம் எதுல இருக்குன்னா நல் யோசனை, ஆலோசனை. என்ன பார்த்தோமா? 2வது பின்னாடி எல்லாம் சொல்லுங்க. 2வது 3வது
நற்கிரிகை. நான்காவது சொல்லி முடிக்க போறேன். பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கள பக்கத்துல பாஸ் சொல்லுங்க. நான்காவது பக்கத்துல பாஸ் சொல்லுங்க. நல்ல ஆலோசனை. அவங்க மூஞ்ச பாஸ் சொல்லுங்க, நல்ல ஆலோசனை. இப்ப அவங்கள பார்த்து கேளுங்க, இதெல்லாம் கொஞ்சமாவது உங்கள்ட்ட ஒட்டி இருக்கா கேளுங்க. பக்கத்துல கேளுங்க, கொஞ்சம் கேளுங்கம்மா, கேளுங்க, நான் முடிக்க போறேன். இந்த நல்ல யோசனை உங்கள்ட்ட கொஞ்சமாவது இருக்கா கேளுங்க, கேளுங்க. அந்த ஆலோசனை படியே நடக்கிறீங்க, இல்ல பொண்டாட்டின ஆலோசனை நடக்கிறீங்களா, இல்ல மாமியார் ஆலோசனை நடக்கிறீங்களா? கவனிச்சு பாருங்க. என் வார்த்தையை கேட்கிறேன், நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4வது 2025 கர்த்தர் உங்களுக்கு எது அலங்காரம் வைத்திருக்கிறான்னா நல்ல ஆலோசனை. நல்ல ஒரு தொழில ஆரம்பிக்கிறவன், பிசினஸ் ஆரம்பிக்க பார்ட்னர்ஷிப்பை வைக்கிறவன், நல்ல கவனிங்க, பார்ட்னர்ஷிப்போட ஆலோசனை கேட்கக்கூடாது, கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும். ஒரு வீட்டை கட்டுகிறவன், ஆண்டவரே ஐசிஐசி பேங்க்ல லோன் போடலாமா, இந்தியன் பேங்க்ல லோன் போடலாமா, எஸ்பிஐல போடலாமா அப்படின்னு லோன் போடுறது கூட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு காரியத்தை நீங்க துவங்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். குடும்பத்தை நடத்துறது உங்களோட வருமான குறைவு நான் சொல்லி கொடுத்துறேன் பாருங்க. வருமானத்து குறை எல்லாமே கொட்டாய் விடுறீங்க. இங்க வந்து அல்லேலூயா, ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. எல்லாம் நல்லா தூங்கி குளிச்சுட்டு நல்லா குளிச்சு சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு இருக்கணும். அப்ப கொட்டாய் வராது. கவனிங்க, நான் முடிக்க விரும்புறேன். 4வது நல்லா கவனிங்க, எதுல உங்க அலங்காரம் இருக்குன்னு சொன்னா நல்ல யோசனை, நல்ல ஆலோசனை. நாங்க சொல்லட்டுமா, இந்த வருஷம் நீங்க கர்த்தரிடத்துல தான் எந்த ஒரு காரியத்தையும் கேட்டு செய்யணும். அப்படி கேட்டீங்கன்னா நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி உன்னை செம்மையாய் கர்த்தர் நடத்துவான். அந்த இடத்துல தோல்வி இருக்காது, வீழ்ச்சி இருக்காது, மன உளைச்சல் வராது. ஜெயமாய் உன்னை கொண்டு போவார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இதை சொல்லி நான் ஜெயிப்பேன் வழக்கமா கடைசியில என் ஜெபத்தை முடிக்கும்போது நான் சொல்லுவேன் என் வாழ்க்கையில. இன்னைக்கு இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்னுவேன். அந்த வார்த்தை சொல்லாம என் ஜெபத்தை முடிக்க மாட்டேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களோடு கூட இருப்பார். தோல்வி இருக்காது, ஜெயமாய் நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். கோணலாபிகளை செவ்வையாக்குவார், மகிமையை நடத்துவார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல ஆலோசனை கேட்கிறவர்களாய் நீங்க இருக்கணும். தேவனிடத்துல எந்த காரியத்தை மனைவிமாருக்கு நான் சொல்லிடுறேன், புருஷன் ஆலோசனை கேளுங்க, கேட்க வேணும்னு சொல்ல. அதை காட்டிலும் காலையில் அதிகாலை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் இன்னைக்கு குடும்பத்தை எப்படி நடத்தணும், இன்னைக்கு நான் சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறேன், கத்திரிக்காய் போடணுமா முருங்கைக்காய் போடணுமா கேளுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கேளமா அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க. இன்னைக்கு நான் என்ன சமையல் செய்யணும், சப்பாத்தி போடணுமா, பூரி போடணுமா, இட்லி போடணுமா, இல்லாட்டா டிசைட் வந்துடும். அல்லேலூயா. ஏதாவது நாய்க்கு குழப்படி ஆயிரும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கரெக்டா புரியுது? சிரிக்கிறார் அவர், உளுந்து சிரிக்கிறார் அவர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களை செம்மையா நடத்துவார், மகிமையா நடத்துவார். நான் சொல்லட்டுமா, உங்க பிள்ளைங்க காரியம், உங்க குடும்ப காரியம் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. உங்களை நேர்த்தியா நடத்துவார், அழகாய் நடத்துவார். நான் இன்னைக்கு அதை ஃபாலோ பண்றேன். அதனாலதான் உங்களை நான் பலிபீடத்தில் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கவனிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். 4வது எதுல உங்க அலங்காரம் இருக்குன்னு சொன்னா கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும். அந்த ஆலோசனையின்படி இந்த 2025 நீங்க நடந்தீங்கன்னா உங்களை செம்மையாய் வருஷத்தை முடிப்பார். 65ஆம் சங்கீதம் 11 சொல்லுது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டினவர் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவார், அழகாய் நடத்துவார், செம்மையாய் நடத்துவார், ஒரு குறையில் நடத்துவார். தாவீது சொன்னார்ல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய உடையவே மாட்டார். கையை தட்டுங்க பாப்போம், கையை தட்டுங்க பாப்போம். இந்த வருஷம் 360 நாள் செம்மையாய் நடத்துவார். பொருளாதாரத்தின் தேவைகள் சந்திக்கப்படும், எல்லா குறைகளும். ஆனா ஒண்ணு நடக்கல மாதிரி தான் தெரியுங்க. யோபு சொல்றாரு பாருங்க, அவர் மறைந்திருக்கிறார். யோபு சொல்வார், மறைந்திருப்பார். உன் ஜெபத்துக்கு மறைந்திருப்பார், உனக்கு பதில் கொடுக்காம மறைந்திருப்பார். சில நேரத்தில் என்ன பதில் வரலைன்னு தெரிஞ்சிருப்பார், ஆனா பதில் வரும். கையை தட்டி பதில் வரும், அற்புதம் நடக்கும், அதிசயத்தை காண செய்வார். மீகால சொன்னார்ல, உன் அதிசயங்களை காண பண்ண செய்வார். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, அப்ப கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். நான் சொல்லி முடிக்கிட்டேன். தாவீது அமலேக்கியர்களை பிடிக்க போகுது. அமலேக்கியர்கள் தாவீதுடைய மனைவி பிள்ளை சிறை பிடிச்சு போயிட்டான். சிக்கலாக்கு பட்டணம் தீக்கரை ஆகிவிட்டது. அமலேக்கியர்கள் யார் தெரியுங்களா? 1700 தோன்றினவர்கள். அமலேக்கியர் யார்கள் தெரியுங்களா? மந்தைகளை மேய்க்கிறவர்கள். அமலேக்கியர் யார் தெரியுங்களா? சத்துருக்கள். யாருக்கு சத்துருக்கள் தெரியுங்களா? அமலேக்கியர்கள் தேவனுடைய ஜனத்துக்கு. மோசே காலத்தில் இருந்தவர்கள், ஜோசுவா காலத்தில் இருந்தவர்கள், சவுல் காலத்தில் இருந்தார்கள், தாவீது காலத்தில் இருந்தவர்கள். இந்த தாவீதுடைய மனைவி பிள்ளைகளை இந்த அமெரிக்கர் தான் சிறைப்பிடிக்கிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. ராட்சசனை போல உள்ளவர்கள், கொடூரமானவர்கள், அவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். பல ஜாதியை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமலேக்கியன் ஜாதி பொல்லாத ஜாதி. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, அப்ப தாவீதுடைய மனைவி பிள்ளை சிறைப்பிடித்துட்டு போனவன தாவீது முழங்கால் படிட்டு கட்டு அழுகுறான். ஒரு வேலைக்காரன் சொல்லி ஓடி வந்து சொல்றான், உன் மனைவி பிள்ளைகள் அமலேக்கிய சிறைப்பிடித்து போயிட்டாங்க. முழங்கால் போட்டு ஜெபித்தான், முழங்கால் போட்டு ஜெபமானா, ஆண்டவரே நான் போகவான்னு கேட்டான். நல்ல கவனிங்க, நான் முடிக்கிறேன். ஒரு அரசன் தன்னை தாழ்த்துறான் பாருங்க, நல்ல கவனிங்க. அதுதான் தேவன் விரும்புகிறது. ஒரு ராஜாங்க அவன்
ஒரு ராஜா. வேதம் சொல்லுது தாவீது போன இடத்துல கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார், தோல்வியே இல்லைங்க. அப்ப தாவீது சொல்றாரு, அடுத்த 2வது ஆராதனையில அந்த சப்ஜெக்ட் தான் பேச போறேன். 2வது ஆராதனையில முடிஞ்சா நீங்க இருந்து பாருங்க, கவனிங்க. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் போகவான்னு கேட்டான். போகவான்னு 2வது கேட்கிறான், பிடிப்ப நான். இப்ப ஆண்டவர் பேசுறாரு, போ நல்ல கவனிங்க, போ இந்த 2020 புறப்பட்டு போ. 2வது சொல்றாரு பிடிப்ப. 3வது சொல்றாரு சகலதையும் நீ திருப்பிக் கொள்வ. 2024 எதெல்லாம் இழந்து போனியோ 2025 எல்லாத்தையும் நீ திருப்பிக் கொள்வ, எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வ, எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ள. எதை இழந்த? கிருபையை இழந்தையா, பரிசுத்தத்தை இழந்தையா, மகிமையை இழந்தையா, சுகத்தை இழந்தாயா, வரங்களை இழந்தாயா, தேவன் கொடுத்த கிருபையை இழந்தாயா, தேவனுடைய மகிமையை இழந்தாயா, தூரத்தில் நிற்கிறாயா? பயப்படாத, 2025 எல்லாத்தையும் திருப்பி மீட்டு கொடுத்து வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணி தேவநாயகத்தை முன்பாக போய் உன் கோணலாவிகளை செவையாக்கி மகிமையை நடத்த. ராமேன்னு சொல்லி கை தட்டுங்க பார்ப்போம், ராமேன்னு சொல்லி கை தட்டுங்க பார்ப்போம். அப்ப 4வது அலங்காரம் எது இருக்குன்னா நல்ல ஆலோசனை. கர்த்தர் கேளுங்க. இந்த வருஷம் குடும்பத்தை நடத்த கேளுங்க, தொழில் நடத்த கேளுங்க, ஊழியத்தை நடத்த கேளுங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தை ஜெபிச்சு கேட்டு பாருங்க. அப்ப ஆண்டவர் செம்மையான என்னுடைய ஊழியத்தில் நான் அதை தான் செய்யறேன், இன்னைக்கு ஃபாலோ பண்றேன். ஆண்டவர் என்னை கொண்டு இந்த பட்டணத்தில் செய்த காரியங்களை நினைச்சு பார்க்கிறேன். நான் நேற்றுலாம் இந்த வழியில தாங்க முடியாது படுத்துருக்க முடியாது, மனைவி படுத்து சொல்லியிருந்தேன். ஆண்டவர் எனக்கு இந்த வழி தாங்க முடியலமா, என்ன செய்யறதே தெரியல, என் ஊழியங்கள் இந்த வருஷம் போகுமா, நான் ஊழியம் செய்ய முடியுமா அப்படி மனைவிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படி சொல்றீங்க? கர்த்தர் உங்களை நடத்துவார். என் மனைவி சொல்றாங்க, இத்தனை வருஷம் உங்களை நடத்திட்டாரு. நினைச்சு பார்த்தேன் நேற்று அந்த சம்பவத்தை, அந்த வழி தாங்க முடியாம புலம்ப ஆரம்பிச்சேன். மனைவிட்ட சொன்னேன், தம்பி கூட நேற்று ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணன் வலி எப்படின்னா இருக்கு, வரும்போது கேட்டு வரேன் வலி எப்படி இருக்கு. இப்போ கூட அந்த வலியோட தான் நான் உங்களை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ரணமா இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் நான் படுத்துடணும், ஃபிளாட்டை படுத்துடணும், அது படுத்தாதான் அந்த வலி ரிலீஸ் ஆகும். கவனிச்சு பாருங்க, அவ்வளோ வலியோடு நின்று உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். மனைவி நேற்று சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஆராய்ச்சி பார்த்தேன், சொப்பனமா பார்த்தேன், அதை நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன். ஏன்னா ஆண்டவர் 33 வருஷம் எத்தனை பரிசுத்தமான உட்கார வச்சார், எத்தனை ஊழியர்கள் ஊழியர் தம்பிக்கெல்லாம் தெரியும், எத்தனை வருஷம் என்ன பார்க்குறா, அதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி ஓடுது, இதெல்லாம் செஞ்சார். அப்போ இந்த வருஷம் இந்த கர்த்தர் நடத்துவாரா? அப்போ ஆண்டவர் நான் ஒரு வார்த்தை கேட்டேன், அப்படி ஆகிட்டு ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு, எனக்கு நீ பலம் கொடுத்தீங்கன்னா, சுகம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, இன்னும் உமக்காக நான் ஓடுவேன், பரம்பரை பழுப்பு பந்தய பொருளை நோக்கி லக்கையை நோக்கி நான் ஓடுவேன் ஆண்டவரே அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அப்போ எனக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறார், உன்னை இப்படிலாம் நடத்தினேன், உன்னை இப்படிலாம் வச்சு ஊழியக்காரன் வச்சு கூட்டம் நடத்த வச்சேன், இவ்வளோ காரியத்தை உங்களை நான் செஞ்சேன், ஏன் செய்ய மாட்டேன் ராமே சொல்லுங்க பார்ப்பேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட ஆலோசனை கேட்டேன். அப்போ இந்த வருஷமும் நான் பார்த்து அமர்றேன்ப்பா, இது வரைக்கும் என் சொந்தத்தில் நான் எதுவுமே செய்யல, மாமிசத்தில் எதுவுமே செய்யல, மமிசத்தில் என் சொந்த பொண்டாடிட்டு கூட கேட்க மாட்டேன். நான் சொல்லிட்டுமா நீங்கள் பழிபடுத்துன்னு சொல்கிறேன், கர்த்தர் அதிபராது, என் மனைவிட்டு கூட சில காரியத்தை பகிர்ந்துக்க மாட்டேன், கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தர்ட்ட மட்டும் தான் ஆலோசனை கேட்பேன். அதனால தான் இன்னைக்கு நிற்கிறேன், ஊழியம் செய்கிறேன். 33 ஆண்டுகளை தாண்ட கர்த்தர் அனுகிரகம் பண்ணினான். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை எல்லாம் எழுப்பி நிற்போமா, நான் ஜோமணி தம்பிட்டு கொடுக்க விரும்புகிறேன், என் வார்த்தையை கேட்கிற. அப்ப 4வது அலங்காரம் எதுல இருக்குன்னா நல்ல ஆலோசனை, நல்ல ஆலோசனை. நீங்க அந்த ஆலோசனையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபம் பண்றேன். வாசிங்க நீதிமொழிகள் 11:14. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்கம்மா, நின்னபடியே வாசிங்க, நின்னபடியே வாசிங்க. 11:14 வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். நான் சொல்லட்டுமா, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார். நீங்க தகப்பனுடைய கரத்தை பிடிச்சிக்கங்க, அவரை சார்ந்துக்கங்க. நல்ல கவனிங்க, நான் போற இடத்துல சொல்லுவேன், முதலாவது அவரை நம்புங்க, 2வது அவரை சார்ந்துக்கங்க, 3வது அவர் கையை பிடிச்சிக்கங்க. 3 பகுதி நம்ம எப்படி சொல்லட்டுமா, அவரை நம்புங்க, அவரே சார்ந்துக்கங்க, கையை பிடிச்சிருங்க, கர்த்தர் உங்களை செம்மையா நடத்துவார், செம்மையாய் நடத்துவார். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நான் ஜெபித்து தம்பி கையில கொடுக்க விரும்புகிறேன். நான் 4 காரியத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன், இல்ல நீங்களே சொல்லிருங்க. முதலாவது, 2வது, 3வது, வாயத்தை சொல்லுங்க, 3வது, 4வது, கண்களை மூடி ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஓஹோ, நான் உனக்கு நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. சொல்லுங்க, உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கையை தட்டி உன்மேல சத்தமா தான் பாடுங்களேன். அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு, கரங்களை தட்டி உற்சாகமா, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும், இன்னும் உற்சாகமாக, நான் உனக்கு போதித்து
பா பா பா. ஓ, ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்தான். கையை தட்டி ஈசாக்கு கையை தட்டி சொல்லுங்க. ஓஹோ, உன்னையும் ஆசீர்வதிப்பேன் ஆண்டு, உன்னையும் ஓ, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. இன்னும் உற்சாகமாக, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை. Glory to God. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அலங்கரிப்பு. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நமக்குள்ளாக இருக்க வேண்டியதான அலங்காரம் என்ன என்பதை குறித்து நம்முடைய தாசனை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆகவே கேட்டு இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே இந்த ஆண்டிலே மகத்தான அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து போவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனையை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் இடைப்பட்டு நம்முடைய வார்த்தையை தேவன் வெளிப்படுத்தப்படியால் நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு மனதார இன்னும் ஒரு விசேஷத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளில் நம்மத்திலே கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்த அருமையான அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பில் என்னுடைய வாழ்த்துதல். Glory to God. நம்ம எல்லார் கண்களை மூடி நாம் செபிப்போமாக. பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனை வேளையிலே ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆவிக்குள்ளாக மகிமையான பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களை கர்த்தர் அழைத்து வந்து உடைய நாமத்தின் மகிமைப்படுத்தினே, உடைய வார்த்தைகளை கேட்க செய்தே. இப்பொழுது உடைய மக்கள் புறப்பட்டு போகிறார்கள். சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் போய் சேர கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உதவி செய்தருள்வீராக. உடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்து அண்ணனுக்காக, குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நீர் அவளை பலப்படுத்துவீராக. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநைக்கமும் இன்றும் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம் ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கூட கடந்து போவோம். கர்த்தர் நம் அனைவரோடு இருப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷல்லோம்.